ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம் மிஸ். ஓகே ஓகே. ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அட்டென்ட் பண்ண போற இந்த செஷன் ரொம்ப 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 முக்கியமான செஷன். என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த செஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே மனசுல வந்து ஒரு கேள்வி இருக்கும். நான் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் பண்றேன், எப்பவும் நான் நல்லவங்களா தான் இருக்கேன், நல்லவனா தான் இருக்கேன், அல்லது நல்லவளா தான் இருக்கேன். ஆனாலும் வாய்ஸ் கிளியரா இருக்கா பாருங்க. வாய்ஸ் கொஞ்சம் என்னாச்சு சார்? கிளியரா இல்ல? ஓகே ஓகே. ஸோ நான் எல்லாமே நல்லது தான் பண்ணுறேன், நல்லது தான் செய்கிறேன், எல்லாமே நல்ல விதத்தில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் எனக்கு வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு? அதாவது பணத்தில் பிரச்சனை வருது, என்னுடைய உடல்நிலையில் பிரச்சனை வருது, உறவு முறைகளில் பிரச்சனை வருது, என்னுடைய பிஸ்னஸ், வேலை, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? என்னோட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை நான் இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது வந்து வாஸ்து ப்ராப்ளம் இருக்கா? அல்லது என்னுடைய கர்மாவா? இப்படி பல கேள்விகள் நமக்கு மனசுல இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்து நமக்கு வரப்போற கேள்வி இதுவா தான் இருக்கும். ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னங்கிற பதில கொடுக்கறதுக்காக தான் இப்ப எனர்ஜி இளங்கோவன் சார் தயாரா இருக்கிறாங்க. இந்த காரணம் ரொம்ப சயின்டிபிக்கலா இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்ல, இது என்ன காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்வை சொல்றது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான சூட்சுமத்தையும் இன்னைக்கு சார் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இது ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வமா இருக்கும். ஏன்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை தாண்டி நான் வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு வழியும் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் எல்லாருமே உட்கார்ந்துருக்குறோம். ஸோ இந்த ஒரு செஷன் கண்டிப்பா அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போற ஒரு செஷனா தான் இருக்க போகுது. வாங்க செஷனுக்குள்ள போகலாம். ஓவர் டு இளங்கோவன் சார். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதாம்மா? தெரியுதுங்க சார். இல்ல இல்ல, இன்னும் ஸ்கிரீன் ஷேர் ஆகல. இல்லை இல்லை, ஸ்கிரீன் நான் தெரியலண்ணா. நீங்க தெரியுறீங்க. ஓகே ஓகே ஓகே. ரைட், ஓகே, ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். கேமரா ஆன் பண்றவங்க ஆன் பண்ணலாம். நீங்க என்ன பாக்குறீங்களா? ஆமாவா? நீங்க என்ன பாக்குறீங்களா? மற்றவங்க பதில் எஸ் எஸ் எவ்ரி ஒன். ஓகே, நீங்க கேமரா ஓகே, நீங்க தம்ஸ் அப் கொடுக்கலாம், நீங்க பேசலாம், பேசுறதுக்கு ஓகே ரைட் ஓகே, இல்லை மெசேஜ் பண்ணலாம். ஸோ அப்போது நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு கேட்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ரைட் ஓகே. ஸோ மேடம் வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் ஃபேஸ் கிளியராக இருக்கா? கிளியரா இருக்கு சார். ரைட் ரைட்டு. ஏன்னா எனக்கு ஐடியா இருக்குது, பட் அங்கே இப்போ செட்டிங்கில் ஓகே ரைட் ஓகே கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. சரி ரைட் ஓகே. இதே தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன தேவைப்படுது? வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தான் நினைக்கிறேன், நல்லது தான் பேசுகிறேன், நல்லது தான் பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்னவா இருக்கும். ஏன் நீங்கள் நினைக்கலாம் நல்லவனுக்கு நல்லது தான் நடக்கணும், கெட்டவனுக்கு கெட்டது நடக்கணும். ஆனால் இங்கே நல்லவனுக்கு கெட்டதாக நடக்குது, ஆனால் கெட்டவனுக்கு நல்லதாக நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்? எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏதாவது எனக்கு என்ன நல்லா நடக்கலை அப்படின்னா, அது உடல்நல பிரச்சனையாக இருக்கா, இல்லை பண நெருக்கடியா, இல்லை உறவுல பிரச்சனை, இல்லை பிஸ்னஸில் ப்ராப்ளமா? அப்போ எந்த பிரச்சனை வருது? இதுக்கெல்லாம் என்னவா காரணம் இருக்கும்? எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏதாவது நமக்கு ஜோசியம், ஜாதகம், இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமா, இல்லை வாஸ்து கோளாறு ஏதாவது இருக்கா, இல்லை எதிர்மறை சக்தி அந்த மாதிரி ஏதாவது யாராவது நமக்கு சைட் பண்ணி வச்சுட்டாங்க, பிளாக் மேஜிக் அந்த மாதிரி இருக்கா, இல்லை இது வந்து ஒரு கர்மாவா, இல்லை நம்மளுடைய எண்ண உணர்வுகள் தான் நமக்கு இது மாதிரி பண்ணுதா அப்படின்ற குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருது? நீங்கள் எந்த மாதிரி இதை ஃபீல் பண்ணுறீங்க? யாராவது பதில் சொல்லலாமா? ஏன்னா ஒரு இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். யாராவது சொல்லலாமா? எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணுங்க.
அப்பதான் இந்த செஷன் வந்து இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அடிப்படையில் நான் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு பண நெருக்கடி தான். எதுங்க? பண பண நெருக்கடி. நெருக்கடி அப்படிங்கிற பண நெருக்கடி. பண நெருக்கடிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை நம்ம எப்படி சேமிக்கணும், அதை என்ன பண்ணணுன்றதை பற்றி ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டு நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி அதை கற்றுக் கொடுக்காதனால நமக்கு அதில் போதுமான அளவுக்கு நாலேஜ் இல்லாதனால நம்ம பண பிரச்சனை வருதுங்க. வேற என்ன சொல்லுங்க? நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே. ரிலேஷன்ஷிப், எதுங்க? கம்யூனிகேஷன், கம்பெனி கம்யூனிகேஷன் அந்த ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்பில் யாருக்கிட்ட எப்படி பேசணும், அவங்க யார், நம்ம யார், நம்ம அவங்ககிட்ட பேசும்போது எந்த மாதிரி ஒரு தெளிவாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கம்யூனிகேட் பண்ணணும். அதே மாதிரி எம்பத்தி. இது வந்து என்னென்னா, இதில் நமக்கு என்ன ஸ்கில்லு தேவைப்படுதுன்னா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் அப்போ அந்த எம்பத்தி, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அவங்களுடைய பொசிஷன்ல தான் நம்ம என்ன பேசுவோம். அப்போ நம்ம பேசும்போது நம்மளை பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும், நம்மளையும் மேனேஜ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ, அவங்க என்ன சூழ்நிலையிலேருந்து அதை சொல்கிறாங்க, அப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணுன்றதை அப்படி கரெக்டாக கொடுக்கும்போது தான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட என்ன அங்கே லேக்கிங் அப்படின்னா ஐபிஆர் ஸ்கில், அதாவது இன்டர் பர்சனல் ரிலேஷன் ஸ்கில் தான் ப்ராப்ளம். ஓகே, வேற சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லிட்டே போயிடுறேன் நானே இது பண்ணாமல். ஓகேவா? சரி, இங்கே பாருங்க. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இங்கே பாருங்க, எல்லாம் நீங்கள் நல்ல மனிதன் தான். இது ஏற்கனவே நான் சொன்னது தான். என்ன பிரச்சனை, உடல்நல பிரச்சனையா, பண நெருக்கடியா, உறவுகளில் பிரச்சனையா, இல்லை பிஸ்னஸா, என்ன காரணமாக இருக்கும்ன்றது நம்ம எல்லாமே நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் இந்த பூமியில் சொர்க்கத்தில் இருக்கீங்களா, நரகத்தில் இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமி உங்களுக்கு சொர்க்கமா நரகமா? நீங்கள் ஒன்றும் நீங்கள் சொல்ல கூட பரவாயில்ல, நீங்கள் மெசேஜ் போட்டால் போதும். நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. இவங்க சொர்க்கமா, சொர்க்கம்னா எஸ்ன்னு போடுங்க, நரகம்னா என்னன்னு போடுங்க. நாட் ஹாப்பி, ஓகே. நாட் ஹாப்பி, நரகம், ஓகே. ஓகே, கண்டிப்பாக நரகம் தான். சரி, ரைட், ஓகே. ஓகே, அப்புறம் ஓகே. ஓகே, ரைட். அதாவது இந்த பூமி சொர்க்கமா நரகமா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் வந்து மெஜாரிட்டியாக, ஒரு சிலர் இல்லை மெஜாரிட்டியாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாமே நரகம்தான் அப்படின்றீங்க. நம்ம பூமி, நம்ம வாழற இந்த பிளானெட்ல சொர்க்கமா நரகமான்றது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா நம்மளுடைய எண்ண உணர்வுகளை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது எப்படின்றது சொல்றேன். ஏன்னா எல்லாமே இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே நம்ம பார்க்குற ஒரு மனுஷாலா இருக்கட்டும், இல்லை டேபிளா இருக்கட்டும், சேரா இருக்கட்டும், உயிருள்ளாத எல்லாமே என்ன அப்படின்னா எனர்ஜி தான். இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சில. ஏன்னா நம்ம எனர்ஜி தான். இப்போ அது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரபஞ்சமும் எனர்ஜி தான். இப்போ பாருங்க, நம்ம இந்த பூமியில பார்க்குற உயிருள்ளாத எல்லாமே என்ன அப்படின்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல எல்லாமே மேட்டர் தான். இந்த மேட்டர்ன்றது என்ன? மேட்டர்ன்றது கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். நீங்கள் ஆட்டம் அப்படின்றத நீங்கள் வந்து அணுன்றதை நீங்கள் வந்து ஸ்கூல்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு பொருள் எது எடுத்தாலும், அது மனுஷனாக இருக்கட்டும், ஒரு இலையாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு ஸ்பேனர் கீ, எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்க. இதுதான் எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஆப்ஜெக்டும். அப்போ ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? மேட்டர்னு சொல்லலாம். மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வாட் அப்படின்னா மேட்டர். அது இந்த மனுஷனாக இருக்கட்டும், இந்த இலையாக இருக்கட்டும், இந்த காலனாக இருக்கட்டும், இந்த பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், இல்லை செல்ஃபோன் ஆகட்டும், ஸ்பேனர் ஆகட்டும், கீயாக இருக்கட்டும், காயின் ஆகட்டும், வாட் எவர் இட் மே பி, எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு மேட்டர். அப்படின்னு மேட்டர் என்னன்னாக்கா தட் இஸ் நத்திங் பட், அந்த மேட்டர் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா ஆட்டம். அப்போ அந்த ஆட்டம்ன்றது நம்ம ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்டே நம்ம படிச்சுக்கலாம். ஆட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டமில் வந்து என்ன இருக்குன்னா புரோட்டான், நியூக்ளியஸில் வந்து என்ன இருக்குன்னா புரோட்டானும் நியூட்ரான். புரோட்டான்றது பாசிட்டிவ்லி சார்ஜ். நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போகிறேன் ஏன்னா எல்லா விஷயமும் நீங்கள் சயின்டிஃபிக்காக அது என்னன்றது தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து உங்களோட ரியல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றதுக்காக நான் சயின்டிஃபிக் எவிடன்ஸு நான் சயின்டிஃபிக்காகவே போகிறேன். கிட்டத்தட்ட நான் வந்து புது சப்ஜெக்ட், இது வந்து குவாண்டம் சயின்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குவாண்டம் சயின்ஸ் மூலமாக எப்படி உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு நான் சொல்கிற விஷயத்த இன்னைக்கு கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்கள் லைஃப்பில் சூப்பராக
டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்டமில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் புரோட்டானு நியூட்ரான் இருக்குது. புரோட்டான்றது பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான்றது நியூட்ரல், எலக்ட்ரான்றது இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றுறது பாருங்க, இது எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான்றது நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடக்கிற கெமிஸ்ட்ரி தான் எனர்ஜி. இதுதான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஸ்பீடில். ஸ்பீடுன்றது ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை மேலே கீழே போயிட்டு வரது தான் ஸ்பீடுன்னுவாங்க. அப்போ எத்தனை தடவை போயிட்டு வரது தான் அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போது எந்த ஒரு மேட்டரும் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம். ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த பிரபஞ்சமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இதை தான் நிக்கோலா டெஸ்லா இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் த யூனிவர்ஸ் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில் இருக்குது அப்படின்றது இங்கே தெரியுது. ஓகே, இப்போ நம்ம உடம்பு எடுத்துப்போம். ஆட்டம் சொன்னீங்க, நம்ம உடம்பு தெரிஞ்சுக்கணும். என்ன இதெல்லாம் வந்து ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்டில் படித்த சப்ஜெக்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். நம்ம யார் அப்படின்னா நம்ம உடம்பு எதனால் ஆக்கப்பட்டேன்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். அது ஃபர்தராக எதனால் ஆக்கப்பட்டேன்னா எல்லாம் செல்ஸ். செல்ஸ் எதனால் ஆக்கப்பட்டேன்னா மாலிகூல்ஸ். இந்த மாலிகூல்ஸோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம், அதுதான் அணு. அணுவோடைய சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இதுதான் சபாட்டாமிக் பார்ட்டிகல். இந்த சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடக்கிற கெமிஸ்ட்ரி தான் எனர்ஜி. அதுதான் வைப்ரேட் ஆகும் சர்டன் ஃப்ரீக்வன்சியில். இதுதான் நம்ம உடம்பு. நம்மளை பற்றிய தகவல் எல்லாமே எங்கே இருக்குன்னா நம்ம உடம்பை சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இங்கே தான் நம்மளை பற்றிய தகவல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் நம்ம யார், நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் பிரகாரம் நம்ம யார் அப்படின்னா ஒரு சாலிடான ஒரு உருவம். இது மேடப் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ், எலும்பு, சதை, இதெல்லாம். ஆக்சுவலாக குவாண்டம் சயின்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது நம்ம யார் அப்படின்னா ஆட்டம். அப்போ அந்த ஆட்டமுடைய ஃபைனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சப்ஜெக்ட் வந்துடுறேன் நான். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ரேடியோ ஸ்டேஷனில் பாட்டு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதை டியூன் பண்ணாலே உங்களுக்கு கேட்கும். எப்படி நடக்குது இது? இப்போ பாருங்கள், உங்களை சுற்றி எல்லா ஃப்ரீக்வன்சியும் இருக்குது, உங்கள் பக்கத்திலே எல்லாமே இருக்குது, ஸ்பேஸில் எல்லா ஃப்ரீக்வன்சியும். நீங்கள் ரேடியோவில் எந்த ஸ்டேஷன் வேணும், சூரியன் எஃப்எம் வேணும் அப்படின்னா நீங்கள் 93.5 டியூன் பண்ணால் சூரியன் எஃப்எம் என்ன ஆகுது, சூரியன் எஃப்எம் அந்த டியூன் பண்ண உடனே உங்கள் ரேடியோவில் இருக்கிற ஆண்டனா என்ன பண்ணுன்னா சிக்னலில் டிரான்ஸ்மிட் பண்ணுது ஸ்பேஸ்க்கு. அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே ரேடியோ ஸ்டேஷனில் அவங்க என்ன பண்ணணும், ப்ரோக்ராமை ரெடி பண்ணி அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணுறது அது சிக்னலும் வருது. இந்த சிக்னலும் அந்த சிக்னலும் மேட்ச் ஆகும்போது, மேட்ச் ஆகி அலைன் ஆகும்போது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அலைவரிசையில் மேட்ச் ஆகும்போது அந்த ஆடியோவை நீங்கள் கேட்குறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்டேஷன் வேணும், ரேடியோ மிர்ச்சி வேணும், அது 98.3 தான் அலைவரிசையில் தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரேடியோவில் 98.3 நீங்கள் டியூன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் என்ன பண்ணும், எமிட் பண்ணும், அது ஆண்டனா வழியாக அது ஸ்பேஸில் போகும். அதுக்குண்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து வர ரெண்டும் ஒன்று மேட்ச் ஆகி அலைன் ஆன ஒன்று அந்த ஆடியோ கேட்பீங்க. இப்படி தான் நடக்குது. அது மட்டும் இல்லை, இதான் இங்கே பாருங்கள், இந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஈவன் டிவி எடுத்துங்களேன், நம்ம வீட்டில் டிவி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சன் நெட்வொர்க்கை எடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரோக்ராமை ரெடி பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, அப்லிங்க் பண்ணுறாங்க சேட்டலைட்டில். சேட்டலைட் என்ன பண்ணுது, அந்த டேட்டாவை வந்து எல்லாத்தையும் வந்து சிக்னலில் அந்த ஸ்பேஸில் எல்லாமே என்ன பண்ணுது, டெலிகாஸ்ட் பண்ணுது. நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்டனா என்ன பண்ணுதுன்னா அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ண சிக்னலாக என்ன, எல்லா சிக்னலும் ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணி உள்ளே வரும்போது எந்த சிக்னலை மட்டும் அலோவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். செட்டாப் பாக்ஸில் வந்து எந்தெந்த சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அந்த சேனலுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சியை மட்டும் அது ரிசீவராக ரிசீவ் பண்ணி வச்சுக்கோம். பட் டிஸ்பிளே படமாக காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம், ரிமோட் வச்சுருக்கோம். அந்த ரிமோட் மூலமாக அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம டியூன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த சேனலுக்கு அந்தந்த ஃப்ரீக்வன்சி பிரகாரம் அந்த ஸ்டேஷன் நம்ம கேட்குறோம், சேனலை வந்து பார்க்குறோம். அது சன் டிவியா, ராஜ் டிவியா, விஜய் டிவியா, ஜெய் டிவின், சூரியன் எல்லாம் என்ன டிவி வேணுமோ அந்த டிவி எல்லாமே டக்கு நம்ம பண்ணுறோம், மாற்றிட்டே இருக்கும் ஃப்ரீக்வன்சி மாற்றும் போது. இதெல்லாம் எப்படி நடக்குது, சிக்னல் ஃப்ரம் சேட்டலைட் அண்ட் ரிசீவ்டு பை டிஷ் ஆண்டனா, இது பிரகாரம் தான் டிஷ் ஆண்டனா தென் சென்ட் டு த செட்டாப் பாக்ஸ் அண்ட் டிஸ்பிளேட் ஆன் யுவர் டிவி. ஸோ உங்கள் வீட்டில் டிவி எப்படி வேலை செய்யுதுன்றதான் சொல்லியிருக்கேன். ஒரு ரேடியோ எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி அடிப்படையில்.
உங்க வீட்டில் நீங்க தினந்தோறும் பார்க்குற டிவி எப்படி வேலை செய்யுதுன்னா அதுவும் ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் தான் வேலை செய்யும். இதே மாதிரி தாங்க நம்மளும் ஒரு ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் தான் வேலை செய்கிறோம். எப்படி நம்மளை சுற்றி எல்லா ஃப்ரீக்வன்சியும் இருக்கோ அதே மாதிரி நம்மளை சுற்றி எல்லாமே எப்படி இருக்குன்னா அது ஹெல்த்தாக இருக்கட்டும், நமக்கு தேவையான ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பு, பிஸ்னஸ், கரியர், வாட் எவர் இட் மேபி, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும், பணம் சம்பாதிக்கணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த மாதிரி எது வேணும், உங்களுக்கு என்ன விருப்பமான பார்க்க வேணுமோ இது எல்லாமே அந்த விருப்பம் அதுதான் வந்து தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அது எல்லாமே எப்படி இருக்குன்னா உங்களை சுற்றி ஒரு ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கு. நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக மீட் பண்ணும்போது எப்படி நீங்கள் சூரியன் எஃப்எம்னா 93.5 நீங்கள் டியூன் பண்ண உடனே அது கரெக்டாக மேட்ச் ஆகி அலைன் ஆகி ஆடியோ கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆனால் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இன்னும் ஒரு வீடியோ பாருங்க, இந்த ஃப்ரீக்வன்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. ஸோ இந்த வீடியோ பிரகாரம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். அந்த ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குது. அதாவது நம்மளுடைய உடம்பு, இந்த உடம்புடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 to 72 மெகாட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன் எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய 60 to 72 மெகாட்ஸ் அப்படின்றது ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி. இது 58 ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீவர், ஃப்ளூ வருது. பட் அதே இன்னும் குறையும் போது என்ன ஆகுது, ஒரு 42 அப்படி வரும்போது கேன்சரே வருது. அது கீழே போனால் ஆளே வந்து போகிற லெவலுக்கு இருக்குது. அப்போ எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி தான். நமக்கும் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ பாருங்க, இதுதான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரீக்வன்சின்றது என்னன்னா, ஈவன் நம்ம ஒரு கேண்டு ஃபுட்டு இருக்கு, அதில் பார்க்குறோன்னா அதில் 0 மெகாட்ஸ் தான் இருக்குது. ஒரு பிரெட் பட்டர் ஜாம் அப்படின்னா அதில் ஒரு 5 மெகாட்ஸ். இதே நீங்கள் ஒரு ஷர்ட் போட்டுறீங்க, லெனின் ஷர்ட் அப்படி காட்டன் அப்படின்னா அதனுடைய மெகாட்ஸ் எவ்வளோனாக்கா 5 மெகாட்ஸ். ஷர்ட்டு கூட ஹெல்த்தி ஹியூமன், அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த வீடியோவில், நானும் சொல்கிறேன். 60 to 72 மெகாட்ஸ். ஒரு ரோஸ் எசென்சியல் ஆயில்னா 320 மெகாட்ஸ். அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமான எண்ண உணர்வுகளை வெளிப்படுத்தினா அந்த உணர்வுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 450 மெகாட்ஸ். அப்போ எல்லாமே எதை பேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் இது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆர்கன், அது தைராய்டு, பேராதைராய்டு, லங்ஸ், லிவர், அசெண்டிங் கோலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி வந்து தாட் எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 to 70,000 தாட்டு வருது. இந்த தாட்டு வந்து எப்படி நமக்கு இன்புட் எப்படி வருதுன்னா ஐம்புலன்கள் மூலமா. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விஷுவல், ஆடிட்டோரி, கினெஸ்தெட்டிக், ஆல்ஃபாக்டரி, கஸ்டரி. ஐம்புலன்கள் மூலமா ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை பிரெயின் ப்ராசஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ற அவுட்புட் தான் தாட். இங்க பார்த்து இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு தெரியும் தாட்.
நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு பாருங்க, அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் எமோஷன். எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது ஒரு சில ஃப்ரீக்குவன்சியில், அது பிரபஞ்சத்தை நோக்கி போகுது. அதே மாதிரி உள்ள ஃப்ரீக்குவன்சியை அட்ராக்ட் பண்ணி நமக்கு வருது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரேடியோ பிரகாரம் நம்ம எந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம டியூன் பண்ணுறோமோ அது ஆண்டனா வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி ஸ்பேஸில் அதே மாதிரி ஃப்ரீக்குவன்சியை மேட்ச் பண்ணி நம்ம அலைன் ஆகி மேட்ச் ஆகி அலைன் ஆன உடனே அந்த ஆடியோவை கேட்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி என்னவோ இதுதான் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு ஒரு சில ஃப்ரீக்குவன்சியில் பிரபஞ்சத்திலுக்கு போகுது. அதே மாதிரி ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, அதை அட்ராக்ட் பண்ணி வருது. இதை தான் ஒத்தவை ஈர்க்கும் அப்படின்னா, இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சரிங்க. எண்ணம் போல் வாழ்க்கைக்கு பின்னாடி உள்ள ஒரு பெரிய சயின்ஸ் தான் இது. இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? இங்க பாருங்க, நம்மளுடைய எண்ண உணர்வுகள் வந்து பிரிக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். பாசிட்டிவான எண்ண உணர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய், லவ், பேஷன், என்தோசிசம், ஹோப்ஃபுல்னஸ், கண்டென்ட்மெண்ட், ஃப்ரீடம், எம்பவர்மெண்ட், ஈகர்னஸ், ஹாப்பினஸ், ஆப்டிமிசம், பிலீஃப், பாசிட்டிவிட்டி. இதெல்லாம் என்னன்னா பாசிட்டிவான எண்ண உணர்வு பண்ணும்போது அதனுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து எலிவேட்டட் ஃப்ரீக்குவன்சி, ஹை ஃப்ரீக்குவன்சியாக இருக்கும். இதே நம்ம நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது, நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது அதனுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், நெகட்டிவ் தாட் பாருங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன், இம்ப்ரெஸ், ஒரி, ரேஜ், ஜெலசி, இன்செக்யூரிட்டி, பவர்லெஸ்னஸ், பெசிமிசம், இரிட்டேஷன், டவுட்டு, ஆங்கர், ஹேட்ரேட், கில்ட். இதெல்லாம் என்னன்னா ஒரு எதிர்மறையான உணர்வுகள். இந்த எதிர்மறையான உணர்வுகள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து லோவாக போகுது. இப்போ நம்முடைய ஃப்ரீக்குவன்சி பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரெயின் ரிலீசஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ரிலீசஸ் ஹார்மோன்ஸ் என்ன, டோபாமைன், ஆக்சிடோசன், செரட்டோனின், என்டோர்பின் அப்படின்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணது. அதே நெகட்டிவாக இருக்கும்போது என்ன ரிலீஸ் பண்ணது அப்படின்னா கார்டிசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருந்தால் தான் நமக்கு வந்து பிரச்சனை. அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஃப்ரீ ஃப்ரண்ட் லோப் மூளையில் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது. அதிகமாக அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகம் போது அது லோ ஃப்ரீக்குவன்சியை கிரியேட் பண்ணுது. அப்போ நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும், இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் அப்படின்னா அது சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா சிக்னல் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். தட்ட உடனே டக்குன்னு டவுன்லோட்னா சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப லேட் ஆகுது, இல்லை வரவே மாட்டேங்குது, சுற்றி விட்டுனே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்குது. அப்போ நம்ம என்னன்னாக்கா இந்த லோ, இது வந்து கீழ்நிலை உணர்வுகள், இது மேல்நிலை உணர்வுகள்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு பாருங்க. நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் எனர்ஜி. நம்மளோட என்ன ரிசீவ் பண்ணுறோமோ இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் சிக்னலை, எப்படி செல்ஃபோன் வந்து சிக்னலை எமிட் பண்ணுதோ அதை மாதிரி நம்ம பிரெயின் தாட்டை எமிட் பண்ணுது பிரபஞ்சத்துக்கு. இது தாட்டு எலக்ட்ரிக்கு. ஹார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட்டோட எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணுது. அப்போது தாட்ஸ் அண்ட் ஃபீலிங், ஹார்ட் வந்து எமோஷன், பிரெயின் வந்து தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அப்போ பிரெயின் வர்சஸ் ஹார்ட் வந்து 5000 times மோர் பவர்ஃபுல் தேன் பிரெயின். அப்போ நம்மளை பற்றிய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு சுற்றி இருக்கிற இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இதை வந்து நான் உங்களுக்கு டெமோவை காட்ட போகிறேன், எப்படி இருக்குன்றது டெமோ காட்ட போகிறோம் உங்களுக்கு. இதில் தான் நம்ம எல்லாமே ஸ்டோர் ஆகுது. இதில் என்ன இருக்கோ இதை தான் நம்ம வந்து பிரபஞ்சத்திலேருந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ரேடியோவுக்கு நம்ம வந்து டியூன் பண்ணுறோம், சிக்னல் வெளியே போகுது, கனெக்ட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து நம்ம அது மாதிரி எதுவும் பண்ணல. நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எல்லாமே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம பயோஎனர்ஜெட்டிக் பில்ல. பயோஎனர்ஜெட்டிக் பில்ல என்ன உணர்வுதோ அது ஆட்டோ பைலட் ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் பாசிட்டிவ் வச்சா பாசிட்டிவ் நடக்குது, நெகட்டிவ் வச்சா நெகட்டிவ் நடக்குது. ஸோ உடல் பிரச்சனை வரத்துக்கும், பணப்பிரச்சனை வரத்துக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரத்துக்கும், பிஸ்னஸ் சரியாக வராதுக்கும், மன வரவு வராதுக்கும் எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம என்ன உணர்வு வச்சுருக்கோம். நம்ம வந்து பணம் இல்லை, எனக்கு பணம் வரமாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இதே எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு பணம், உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. யாருக்கோ நீங்கள் வந்து ஒரு சும்மா சின்ன அமௌண்ட்டு தான், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுங்க.
இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த நிமிஷத்தில் உங்ககிட்ட வந்து பையில பணம் இல்லை. இப்போ உங்கள் மைண்டு என்ன ஃபீல் பண்ணும்? யாராவது ஃபீட்பேக் கூட கொடுக்கலாம். யாராவது பேசலாமா? நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம். ஒரு இன்ட்ராக்டிவ் வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக சொன்னாலும் நல்லது தானே, அப்போ தான் என்னால் கரெக்ட் பண்ண முடியும். பேசலாமா? சார் கொஸ்டின் திருப்பி சார். கேளுங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் கேட்கறது என்னன்னா, நாளைக்கு அர்ஜென்ட்டாக 10,000 ரூபாய் நீங்கள் யாருக்கோ பேமெண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை கையில் ஒரு பைசா கூட இல்லை. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கும்? டென்ஷனாக தான் இருக்கும். கொடுக்கணுமேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். டென்ஷனாக இருக்கும். ஆமாம், கொடுக்க முடியாத ஒரு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா ஒரு டென்ஷனாக இருக்கும். நம்ம எங்கே போகிறது, யாரை கேட்கறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன உணர்வு வெளியே வருது, இது பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். அப்போ நெகட்டிவான உணர்வை வெளிப்படுத்தும் போது நெகட்டிவ் தான் வைப்ரேட் ஆகுது ஒரு சில ஃப்ரீக்வன்சியில். அப்போ எதை அட்ராக்ட் பண்ணோம்? நெகட்டிவ் அட்ராக்ட் நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும்? நமக்கு அந்த காரியம் நம்ம என்ன நினைச்சோமோ அதான் நடக்கும். எதை நம்ம நினைக்கிறோம், நமக்கு முடியுமோ முடியாதோ வருமோ வராதோ என்ன பண்ணுறது, நெகட்டிவ் நினைச்சா நெகட்டிவ் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே தான் புத்தர் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் பார்வையாளராக பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நாளைக்கு 10,000 கொடுக்கணும். ஓகே, நாளைக்கு 10,000 அந்த டைமில் கரெக்டாக அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் முடிச்சிட்டீங்க, கொடுத்துட்டா உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அந்த ஹாப்பி ஃபீலிங்கை நீங்கள் வெளிப்படுத்துங்க. வேற ஒன்றும் கிடையாதுங்க. இதுதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். இந்த இடத்துல நீங்கள் மாறுங்க, உங்களுடைய ஃபீலிங்கை மாற்றுங்க. எப்படி மாற்றணும்? இது சொல்லாங்க, அது சொன்னால் ரந்திரமான நீங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்படி நீங்கள் நெகட்டிவாக நினைக்கும் பொழுது என்ன ஆகும் உங்களுக்கு? அதே நெகட்டிவாக பற்றி தொடர்ந்து நெகட்டிவாக நினைக்கும் போது அதுதான் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக எல்லாருக்குமே பை டிஃபால்ட்டாக எடுத்த உடனே பாசிட்டிவாக நினைக்க தோணாது. பை டிஃபால்ட்டு நெகட்டிவாக தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தா எல்லாருக்கும் பயம் வரும், நெகட்டிவாக திங்கிங் தான் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 90 செகண்டுக்கு மேலே அந்த தாட்டு போகாமல் அது கீழே பார்த்துங்க. அதாவது 1.5 நிமிஷத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சிந்தனை வருதுன்னா வரட்டும், விட்டுருங்க. ஆனால் அது எவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் உடனே கட் பண்ணாத 1.5 நிமிஷத்துக்குள்ள 90 செகண்டுக்குள்ளே அதை கட் பண்ணிவிட்டு பணத்தை நீங்கள் கொடுத்துட்டா அப்போது அந்த என்ன சந்தோஷமான ஃபீலிங் இருக்குமோ அந்த கற்பனையிலே அதையே கொடுத்துட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்லேயே எடுத்து பாருங்கள். எங்கேயும் நீங்கள் ஒன்றா நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாட் ஓன்லி மணி, எனிதிங் எல்ஸ். எது உங்ககிட்ட வேணும்னு நினச்சிங்களோ அது உங்ககிட்ட இல்லைன்னா, இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது வராது. ஆனால் அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சின்னா அது எங்கிருந்தோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் யாரோ ஒருத்தர் டிஷர்ட் ஒன்று போட்டுன்னு அதை பார்க்குறீங்க. அந்த உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒரு டிஷர்ட் போட்டு பார்த்த உடனே ஹாஹா சூப்பராக அருமையாக இருக்குது அந்த டிஷர்ட்டு, நாம் என்கிட்ட இந்த நானும் இதை போட்டு பார்த்தா எப்படி இருப்பேன் போது கற்பனையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த டிஷர்ட்டை நீங்கள் போட்டால் நீங்கள் எப்படி இருக்குன்னு இருப்பீங்க அப்படின்றத கற்பனையில் தொடர்ந்து அதையே பார்ப்பீங்க. கற்பனையில் என்ன ஆச்சரியம் பாருங்கள். நீங்கள் வெளியே போகும்போது ஏதோ ஒரு கடைக்கு போவீங்க, நீங்கள் எந்த டிஷர்ட்டை போட்டு அழகு பார்த்தீங்களோ அந்த டிஷர்ட்டு அங்கே இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதையும் அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது மாஸ்டர் இன்ஃபர்மேஷன். இது உங்களுடைய எமோஷன்றது உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். உங்கள் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸு பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இப்போ இங்கே டாக்டர் டேவிட் ஹாக்கின்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எங்கே இருக்குன்னா எமோஷன் இங்கே தான் இருக்குது, உடம்பை சுற்றி. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இது தாங்க இருக்குது. என்ன உங்களுடைய எண்ண உணர்வுகளுக்கோ அந்த எண்ண உணர்வுகளுக்கோ ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஹெட்ஸ் என்னன்னா, ஷேம் அவமானம்னா 20, கில்ட்டினா 30, அப்பாத்தி அக்கறையின்மை 50, கிரீஃப் 75, ஃபியர் 100, டிசைர் 125, ஆங்கர் 150, ப்ரைடு, கரேஜ், இந்த மாதிரி வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு 100,000 வரைக்கும் வரும். அதாவது நம்மளுடைய எண்ண உணர்வுகளை அந்த எமோஷனை
மெஷர் பண்ணி பார்த்தா, ஏன்னா எல்லாமே நான் சொல்லிட்டேன் இல்லையா, எல்லாமே மேட்டர். ஈவன் நம்மளுடைய தாட்டும் எனர்ஜி தான். தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து எனர்ஜி. எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். அதையும் நம்ம மெஷர் பண்ணும்போது அது ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கு. அந்த ஃப்ரீக்குவன்சியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இந்த 20லேருந்து 200க்குள்ள இருந்தால் நம்ம எங்க இருக்கோம்னா நரக வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே நம்மளுடைய எண்ண உணர்வுகள் இங்க இப்போ நீங்களே எடுத்து பாருங்க. இதை வந்து ஒரு போட்டோ எடுத்துங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வீட்டில் என்ன பண்ணுங்க, இந்த 20லேருந்து 1000 வரைக்கும் எழுதிட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் தூங்குற நேரம் 8 மணி நேரம் போக 16 மணி நேரத்தில் எந்த எண்ண உணர்வுகள் எத்தனை மணி நேரம் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த பூமியில் சொர்க்கத்தில் இருக்கீங்களா நரகத்தில் இருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை இன்னும் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ தேர்ட் டைமென்ஷன், இது வந்து தேர்ட் டைமென்ஷன் சர்வைவல் மேட்ரிக்ஸ். சர்வைவல் மேட்ரிக்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ண உணர்வுகள் எப்படி இருக்குன்னா வெக்கம், அவமானம், குற்றம், பழி, பற்றின்மை, நம்பிக்கையிழப்பு, துக்கம், வருத்தம், பயம், பதட்டம், ஆசை, பேராசை, கோபம், வெறுப்பு, பெருமை, ஏளனம், எப்பவுமே இந்த மாதிரி எண்ண உணர்வுகளிலே நீங்க எப்பவுமே இருக்கீங்க அப்படின்னா இது நெகட்டிவ் எண்ண உணர்வு. இந்த ஃப்ரீக்வன்சில இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் வரும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வரும், ஹெல்த் இம்பேலன்ஸ் ஆகும், ரிப்பீட்டடாக ஃபெயிலியர் தான் வரும். பட் இது வந்து பர்மனன்ட் இல்லை. பட் இது நம்ம சரி பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் பார்வையாளர், புத்தர் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் பார்வையாளராக பார்க்கணும். உங்களுடைய எண்ண உணர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நெகட்டிவாக இருக்குது, இந்த நான் சொல்கிற இந்த 20லேருந்து இந்த 200க்குள்ளே இந்த உணர்வில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு சேஞ்ச் யுவர் தாட், சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி, சேஞ்ச் யுவர் லைஃப். இதுதான் இதை தான் வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, துன்பம் வரும் வேலையில் சிரிங்கன்னு சொன்னார். நீங்கள் எந்த எண்ண உணர்வுகள் இருக்கீங்களோ அப்படிதான் உங்களுக்கு வாழ்க்கை நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் இது இருக்கக்கூடாது. அப்போ இதுல இருந்து நீங்க 4th டைமென்ஷனுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா 4th டைமென்ஷன் பாருங்க, 200 தைரியம், உறுதி, நடுநிலை, நியூட்ராலிட்டி, நம்பிக்கை, விருப்பம், நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிப்பு, அறிவு, புரிதல், அன்பு, இதெல்லாமே 200 to 500. இந்த ஃப்ரீக்குவன்சி என்ன உணர்வுகளை நீங்க இருக்கும் பொழுது இங்க தான் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். அது ஹெல்த், மணி, ஹாப்பினஸ், கிளாரிட்டி எல்லாமே சூப்பரா வரும். அப்ப இந்த இடத்துல என்ன பாருங்க, இதுங்க பார்த்தா இன்னும் தெரியும். முதல்ல நம்ம வந்து 20 to 200 199 ஹெர்ட்ஸ்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய ஹார்ட் எனர்ஜி, அதுதான் இந்த எனர்ஜி பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் அவர் பாடி எந்த அளவுக்கு சுருங்கி இருக்கு. அதே 4th டைமென்ஷன் போகும்போது பாருங்க இது விரிவடைஞ்சிருக்கு. அப்போ இது விரிவடையும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு தேவையானது எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்கீங்க. இன்னும் அதுக்கும் மேல நீங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன டைமென்ஷன்னா 501 1000 வரைக்கும், அதாவது 540 போது மகிழ்ச்சி, அமைதி, இன்னும் பீஸ், பிளிஸ், ஞானம், விவரிக்க முடியாது பிளிஸ். அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஃபீலிங் சூப்பராக இருந்தா அப்போ உங்களுக்கு 5th டைமென்ஷன் ஹையர் செல்ஃப்ல இருக்கும்போது பாருங்க உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு அரௌண்ட் யுவர் பாடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இதுதான் மின்காந்த அலைகள். பாருங்க, தாட்டு வந்து பிரெயின் சிக்னல் அனுப்புது, ஹார்ட் வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணுது. இந்த ஹார்ட்டோட எனர்ஜி எக்ஸ்டெண்ட் ஆகாம சுருங்கி இருந்தால் நமக்கு வாழ்க்கையில நடக்காது, நம்ம எதிர்பார்க்கறது நடக்காது. அப்போ இது எப்படி வைப்ரேட் பண்ணணும் போது நம்ம அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அது மெத்தட் பிரகாரம் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை லோவா வைக்காம, அதாவது சர்வைவல் மேட்ரிக்ஸ்ல இல்லாம, அதாவது 3rd டைமென்ஷன்ல இல்லாம 4th டைமென்ஷன்ல இருந்தா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இது எனர்ஜியை பத்தி பாருங்க என்ன சொல்றாங்க. Everything is vibration. Everything is frequency. Everything in life is vibration. Future medicine will be the medicine of frequencies. Albert Einstein. Frequency healing for body, spirit, and mind was endorsed by Nikola Tesla, 1856 to 1943, a famous inventor and scientist who made many important discoveries back in the 1930s. Sound and music can help relieve. Okay. ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அதுக்கப்புறம் நிக்கோலா டெஸ்லா, இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் சம்மந்தமாக. இப்போ கொஞ்சம் பிரெயினை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஏன்னா பிரெயின் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் அதுதான் பண்ணுது. நம்ம மூளையில் மொத்தம் 10,000 கோடி நியூரான்ஸ் இருக்குது. இந்த நியூரான்ஸ் பார்த்தா 10,000 கோடி. இதில் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், பிரெயின் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க.
நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரூமை பூட்டிட்டீங்க, பூட்டி சாவி எங்கேயோ வச்சிட்டீங்க. நீங்கள் பூட்டினதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சாவி எங்கே வச்சிங்கன்னு ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் திறக்கணும் போது சாவியை நீங்கள் தேடும் போது கிடைக்காது. டென்ஷன் ஆனவுன்னா என்ன ஆடனா நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க, எங்கே வச்சுருந்தே உங்களுக்கு ஐடியா வராது. என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் சாவி எங்கே அப்படின்றது கேள்வி, இங்கே இருக்கு சாவி அப்படின்றது இங்கே ஒரு பதில் இருக்கும். இது என்னென்ன நியூரான்ஸ், ஒரு நியூரானில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா நம்ம நியூரல் நெட்வொர்க் தான். அது 10,000 கோடி நியூரான்ஸ். நம்ம கேள்வியை கேட்கும்போது அந்த நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும், ரெண்டும் வந்து ஃபியூஷன் ஆகணும், அதாவது ஒன்று இணையணும். இதில் கேள்வி இதில் இருக்குது, பதில் இருக்குது, ரெண்டும் இணைஞ்சாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகும்னா, நம்ம டென்ஷனாக இருக்கும்போது பிரெயின் ரிலீசஸ் கார்டிசால் அப்படின்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதால இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வர்றதால இது ஜாயிண்ட் ஆகாமல் டிஸ்கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுனா, நமக்கு அந்த கனெக்டிவிட்டி இல்லாதால எங்கே வச்சும் ஞாபகம் வராது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக தேடு, கொஞ்சம் தண்ணி குடி, அமைதியை பொறுமை நிதானமாக தேடி வந்துடான் போது நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை குடிச்சிட்டு நிதானமாக உட்காந்து வேற ஒரு சிந்தனை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மூச்சை நல்லா இழுத்து விட்டோம்னா அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக கார்டிசால் விலகி டோபாமைன் அந்த ஹார்மோன் அது. ஏன்னா ஒரு நியூரானையும் இன்னொரு நியூரானையும் ரெண்டுத்தையும் இணைக்கிறது வந்து டிரான்ஸ்மிட்டர் என்னென்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதுதான் வந்து கெமிக்கல்ஸ். அதில் ஒரு கெமிக்கல் டோபாமைன். அப்போ அது ரெண்டும் ஜாயின் ஆகும்போது என்னென்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு எல்லா விஷயமும் மெமரியில் இருக்கிறது. இதுதான் நம்ம டிசிஷன் மேக்கிங் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை வருன்றதை பாருங்க. Do you know what happens in your brain when you are stressed and anxious? Give me 60 seconds. I will show you half. What you are seeing, this pink part, is the emotional control center of your brain. This is a small almond-shaped part. It is called amygdala. When you are in a stressful or emotional moment, this amygdala gets hyperactivated. Your brain goes into a fight, flight, or freeze mode. And at that time, your logical mind shuts down. That is, your prefrontal cortex shuts down. There is a flood of stress hormones in the body. You start reacting and are unable to respond consciously. Friends, this is called neural hijack. And if this pattern keeps repeating again and again, then you start facing. என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பிரெயின் என்ன பண்ணி கார்டிசால் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. நம்மளோட எமோஷனல், அதாவது ஃப்ரண்ட் லோப், இங்கே தான் வந்து டிசிஷன் மேக்கிங். இந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், இந்த லாஜிக்கல் பிரெயின் ஷட் டவுன் ஆகிறதால எமர்ஜென்சியாக செலக்ட் பண்ணுறது இங்கே எமோஷனல் கண்ட்ரோல், அதுதான் வந்து கார்டிசாலை கிரியேட். அதுதான் வந்து எமோஷனல் அந்த இம்பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னா, அது வந்து ஃபைட்டு இல்லை ஃப்ளைட்டு இல்லை ஃப்ரீஸ் மோடில் போயிடும். அப்போ நம்மளால சரியான சிந்தனை எடுக்க முடியாது. இன்னொன்று, இந்த மாதிரி நெகட்டிவான இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புல இருக்கிற என்னென்ன ஆர்கனில் காலி பண்ணும். ஹை பிளட் ப்ரெஷர், இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம், ஹை பிளட், அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போது உங்களுடைய எமோஷனுடைய ஃப்ரீக்வன்சி லோ லெவலில் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வரும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனையிலே இந்த கிட்டத்தட்ட இந்த 20 to 200 லெவலில் நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி உடம்புல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாருங்கள், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன ஆகுனா, அவங்களால போர் டிசிஷன் முடிவு எடுக்க முடியாதனால அதுன்னா பிஸ்னஸ் ஃபெயிலியர். இன்னொன்று வந்து ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி, பயம், என்ன ஆகும்போது தெரியல, படப்படப்பு இருக்கும்போது என்ன பிஸ்னஸ் ஃபெயிலியர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம நியூரானில் தான் ஸ்டோர் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று ரீகால் பண்ணும்போது அங்கே நியூரல் நெட்வொர்க், ஒரு நியூரானும் இன்னொரு நியூரானும் ரெண்டும் கனெக்ட் ஆனதான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா அது வந்து ரேண்டமாக ஸ்டோர் ஆகிருக்கும். இது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு வந்து மெமரி லாஸ், மெமரி போட்டு ஞாபகம் நாமளும் இந்த மாதிரி அடிச்சுப்போம், என்ன ஞாபகம் இல்லைன்னு. அப்போ என்ன மெமரி லாஸ் ஆகும்போது என்ன ஆகுது, வி ஆர் நாட் ஏபிள் டு பிரிங். அதே மாதிரி லோ மோட்டிவேஷன், டோபாமைன் வந்து மோட்டிவேஷன் ஹார்மோன். அந்த மோட்டிவேஷன் இல்லாதப்போ என்ன ஆகும்னா பிஸ்னஸ் ஃபெயிலியர். பட் எல்லாத்துக்கும் என்ன காரணம்னாக்கா நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னா, காந்தமாக மாறணும். எப்படி ஒரு காந்தம், நீங்கள் ஒரு இரும்பு பாருங்கள், காந்த சக்தி ஊட்டப்பட்ட ஒரு இரும்பு சுற்றி உள்ளது எல்லாத்தையும் எப்படி அட்ராக்ட் பண்ணுதோ அது மாதிரி நீங்கள் காந்தமாக மாறினா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அப்போது உங்களுடைய ஹார்ட் எனர்ஜி, அதாவது பிரெயினை விட 5000 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல். சரி, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அப்போ வாழ்க்கையில்
எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் பண வரவு, ரிலேஷன்ஷிப்பு, பிஸ்னஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய எண்ண உணர்வுகள் தான். இந்த எண்ண உணர்வுகளை கூடுமான வரைக்கும் இந்த 0 to 200 இல்லாமல் 200 மேலே 3rd டைமென்ஷன் இல்லாமல் 4th டைமென்ஷன் அந்த ஒரு எலிவேட்டட் ஃப்ரீக்குவன்சியில் அந்த ஹை வைப்ரேஷனில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நான் என்ன நினச்சேனோ அதெல்லாம் நடக்கும். ஓகே, ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் இப்படி தான் நான் எல்லாமே நினைக்கிறேன். எல்லாமே நான் எனக்கு நல்லா தெரியுது. நெகட்டிவான சிந்தனை வந்தாலும் உடனே கூடாது, மாறணும். இனிமேல் என்ன பண்ணுங்க, மாறுறதுன்றது 90 செகண்ட் அது பண்ணீங்க, மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான். இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணாதான் உங்களுக்கு பிரச்சனை. சரி, உங்களையே அறியாமல் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி, அதாவது உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுற சோர்சஸ் எக்ஸ்டர்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து வர எலக்ட்ரோஸ் என்பது மேன்மேடு ஃப்ரீக்குவன்சி. என்னன்னா இந்த மொபைலு, லேப்டாப்பு, இந்த டவரு, அதுலேருந்து வர ரேடியேஷன் அது நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டை பாதிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து வர நெகட்டிவ் யாராவது ஈவன் இந்த டிஸ்டின்டாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை பிளாக் மேஜிக் அந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டை டவுன் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியோபதி. நம்ம பர்மனண்ட்டாக வசிக்கிற வீடு வாட்டர் லைனுக்கு மேலே கட்டப்பட்டிருந்தா அதிலிருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த் சேலஞ்சு வருது. அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதுக்கப்புறம் பிளானட்ன்றது அஸ்ட்ராலஜி. அது உண்மையா பொய்யா அப்படின்னா அஸ்ட்ராலஜி உண்மை தான். பட் அது ஒரு சயின்ஸு. ஆனால் பார்க்குறவங்க எல்லாமே சயின்டிஸ்ட் கிடையாது. அவங்க இருக்கிற நாலேஜை வச்சு, ஸ்கில்லை வச்சு அவங்க ஏதோ ஒன்று ஒரு கணிச்சு சொல்லுவாங்க. அது எல்லாமே 100% கரெக்டாக இருக்குன்னு கணிப்பு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் பிளானட்டும் ஒரு ஃப்ரீக்குவன்சி தான். அந்த ஃப்ரீக்குவன்ஸும் நம்ம எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ இருக்கும், எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனால் இந்த பிளானட்டோ ஜியோபதியோ ஜென்ரல் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கம்மி தான். ஒரு அட்லீஸ்ட் இது எல்லாமே சேர்ந்தாலே ஒரு 40% உங்களுக்கு, 50% இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. 50% உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இது ஒன்று தான் பிரச்சனை அப்படின்னு கிடையாது. இந்த பிளானட்டால தான். ஆனால் பிளானட்டு அந்த அஸ்ட்ராலஜி பிரகாரம் சொல்லலாம், என்ன உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம், நீங்கள் அது பிரகாரம் எச்சரிக்கையாக இருக்கலாமே தவிர அது அப்படியே 100% நம்பி இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுதுன்னு அதை நம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 10% தான் உங்கள் லைஃப்பை மாற்றும். ஆனால் 90% உங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் ஒரு கால் 90% உங்களுக்கு ஜோசியம் தான் உங்களை மாற்றும்னு நீங்கள் நம்பினா கூட 10% உங்களுடைய எண்ண உணர்வுகள் மூலம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய செல் ஹார்மோனி, உங்கள் உடம்புல இருக்கிற செல்லு சரியாக ஹார்மோனைஸாக இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய மென்டல், என்னென்னா மன உளைச்சல், அதுவும் உங்கள் எனர்ஜி ஃபீல்டை பாதிக்கும். இன்னொன்று ஸ்லீப்பிங், சரியான தூக்கம் இல்லைன்னா அப்போ உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று உங்கள் சட்டில் பாடி. ஸோ இது எல்லாமே அதாவது நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் உங்களை அறியாமல் ஒரு சில இருக்கிற விஷயங்களை எக்ஸ்டர்னலாக என்னது இன்டர்னலாக என்னன்னு சொல்லிட்டேன். சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஓகே, வாழ்க்கையில் அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும், இல்லை மென்டலாக இருக்கட்டும், எமோஷ்னல், வாட் எவர் இட் மே பி, இல்லை உடல் ஆரோக்கியம், பண வரவு, ரிலேஷன்ஷிப்பு, பிஸ்னஸ், இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய எனர்ஜி நல்லா இருக்கணும். அதுவும் என்னுடைய ஃப்ரீக்குவன்சி என்னுடைய உணர்வுகள் லோயர் ஃப்ரீக்குவன்சியில் இல்லாமல் ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கணும். ஓகே, நான் அதையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பட் இது இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதையும் கம்மி தான். அது ஒன்றும் பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம அதையே ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணோம். அப்போ எல்லாமே என்ன அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை. சரி, இதெல்லாம் சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன். ஒன்று ரஷ்யன் டெக்னாலஜி, இன்னொன்று ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை நான் சொல்ல போகிறேன். இது இந்த டெக்னாலஜி இது 10 விரலில் இருக்கிற எனர்ஜியை ஸ்கேன் பண்ணுறது. எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம உடம்பு சொல்லிட்டேன், எல்லாமே நம்ம உடம்பு டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். அது எதனால் லாக்கப்பட்டேன்னா செல்ஸ், அது லாக்கப்பட்டா ஆட்டம். ஆட்டமுடைய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இந்த புரோட்டானுக்கு எலக்ட்ரான் நடக்கிற கெமிஸ்ட்ரி தான் எனர்ஜி. அதுதான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, நம்ம சுற்றி ஒரு வைப்ரேஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்கு இல்லையா, அப்போ நம்ம விரலில் அந்த எனர்ஜி, இந்த ஃபிங்கர் டிப்லையும் அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த அதுதான் ஃபோட்டான். அந்த ஃபோட்டானை
இந்த டிவைஸ் மூலமாக உள்ள ஒரு கேமரா இருக்குது. அதில் ஒவ்வொரு விரலை இன்சர்ட் பண்ணும்போது 10 விரலையும் கேப்சர் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். ரெண்டாவது வந்து இது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ஜெர்மன் டெக்னாலஜி மூலமாக ஒருத்தருடைய ஃபேஸ் இமேஜை மட்டும் ஒன்று நேரில் வந்தாலும் ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை அவர் நேரில் வரல டிஸ்டன்ஸில் இருக்காருன்னா அவரே அவருடைய ஃபேஸை வந்து கண்ணு நல்லா தெரியணும், மேக்கப் இருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டுருக்கூடாது, பிளைன் பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னா அதை அனலைஸ் பண்ணி அவர் எப்படி இருக்கான்றது இது அனலைஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட மொத்தமாக இது வரைக்கும் 2018 இது வரைக்கும் ஒரு 6000 பேருக்கு மேலே அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னொன்று சப்கான்ஷியஸ், நம்ம சப்கான்ஷியஸில் என்ன இருக்கோ அதுதான் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போனால் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்கேன் பண்ண தெரிஞ்சுக்கிறது ஒருத்தரை பற்றி அப்படின்றத அந்த டெமோ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? பார்க்குறீங்க? டெமோ பார்க்க இன்ட்ரெஸ்டா? சரி பாருங்க, இதுதான் கேமரா. தெரியுதா? ஓகே, இதுதான் வந்து ரஷ்யன் டெக்னாலஜி. இந்த ரஷ்யன் டெக்னாலஜி எல்லாம் ஒவ்வொரு விரலாக இன்சர்ட் பண்ணி இதை நான் எப்படி ரிப்போர்ட் நான் காட்டுறேன் பாருங்க. பண்ணும்போது எனக்கு எப்படி ரிப்போர்ட் வருன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகல. இப்போ ஓப்பன் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. தெரியுதா பாருங்க? இல்லை சார், ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகலை சார். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ ஓப்பன் ஆகுது சார். ஓப்பன் ஆகுது சார். இப்போ பாருங்க. எஸ் சார், தெரியுது சார். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இது வரைக்கும் ஒரு இந்த டிவைஸ் மூலமாகவே ஒரு 6000 பேர் நான் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ ரீசெண்டாக என்கிட்ட வந்த ஒருத்தருடைய டேட்டாபேஸ் இங்கே பாருங்கள். இது லைஃப் ஸ்டைல். இவங்க 10 விரலில் இருக்கிற எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி உடனே ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தா இது லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னா எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது. இது வந்து ஒரு லேடி, இவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கு. ரெண்டாவது அவங்களுடைய என்வாரன்மெண்ட், அவங்க எந்த ஒரு வெளியிருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மற்ற பிரச்சனை அந்த மாதிரி என்வாரன்மெண்ட் எதுவும் பாதிக்காத கரெக்டாக இருக்குது, இதுவும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று அவங்களுடைய ஸ்லீப்பிங் ரீஜனில் பிரச்சனை இருக்குது. ஸ்லீப்பிங் ரீஜன் எவ்வளோ இருக்கணும்னா லோ, அதாவது நார்மல் வந்து 75% மேலே இருக்கணும். அவங்களுக்கு ஸ்லீப்பிங் பார்டரில் இருக்குது, அப்போ ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரிஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் ஆப்டிமல்னா நார்மல் வந்து 69% மேலே இருக்கணும். இவங்களுக்கு 75% இருக்குது, நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இல்லை. சைக்காலஜி, மன உளைச்சல், அது வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் தான் இருக்காங்க. கொஞ்சம் நார்மல் 74 மேலே இருக்கணும் பார்டர். இன்னொன்று ஹார்மோனல் இஷ்யூஸ். இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண முக்கியமான ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோபாமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டோர்ஃபின், அது மாதிரி வேரியஸ் ஹார்மோன்ஸ் இருக்குது. பட் அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் கம்மியாக இருக்குது. அது எவ்வளோ இருக்கணும்னா மோர் தென் 72% இருக்கணும். இங்கே 60 தான் இதுதான் இருக்குது. இதே வேற ஒரு பர்சனுக்கு பார்க்குறேன் பாருங்கள். இது இன்னொரு பர்சனுக்கு பார்க்குறேன். பட் இவங்களுக்கு பாருங்கள், இங்கே ப்ராப்ளம், ஃபிசிக்கல் ப்ராப்ளம், என்விரான்மெண்ட் ப்ராப்ளம், நியூட்ரிஷன் ப்ராப்ளம்,
அதுக்கப்புறம் மற்ற ப்ராப்ளம். ஓகே, இப்போது இது லைஃப் ஸ்டைலு. இப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் இந்த ஏரியாவில் எப்படி இருக்கீங்கன்றது கனலைஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது எனர்ஜி ஃபீல்டு. இதுதான் வந்து எனர்ஜி அரௌண்ட் யுவர் பாடி. இங்கே தான் உங்களுடைய எமோஷன் சென்டர்ஸ், இதுதான் எமோஷன் இருக்குது. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே இங்கே தான் என்ன இருக்குது, கோடாக இருக்குது. இதில் என்ன இருக்கோ இதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. இந்த எனர்ஜி இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய மெரிடியன்லேருந்து வெளியே வர அந்த எனர்ஜி வந்து அரௌண்ட் அவர் பாடி எப்படி இருக்குது. அப்போ இதில் இங்கே பாருங்கள், எக்ஸஸாக எங்கே எனர்ஜி இருக்குன்னா இங்கே எக்ஸஸாக எனர்ஜி இருக்குது. அப்போ எதனால் இந்த எக்ஸஸ் எனர்ஜி இருக்குது, அப்போ என்ன இருக்கணும், என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி ஹீட்டு. நான் ஆக்சுவலாக எனர்ஜி எவ்வளோன்னா 4 to 6 இருக்கணும் இந்த ஏரியாவில் மெஷர்மெண்ட்டு. ஆனால் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு அங்கே வந்து பிரச்சனை இருக்குது. அடினல், இன்னொன்று அடினல் பிரச்சனை. அடினல் என்னன்னாக்கா பய உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. பட் இதை உங்கள் ஃபிசிக்கலாக இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் சக்கரா. சக்கரான்றது மொத்தம் 7 சக்கரா இருக்குது. அதாவது மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரா, அநாதகா, விசுத்தி, ஆக்னை அண்ட் சகஸ்கரான்னு 7 சக்கரங்கள் இருக்குது. ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு வேலையை பார்த்துருது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட ப்ரோக்ராம் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா சக்கராவில் தான் எல்லாம் எம்பேடடாக இருக்குது. இந்த சக்கரா எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து நேர்கோட்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் 90% இருக்கணும். ஆனால் இங்கே இவங்களுக்கு 85%. அப்போ எந்தெந்த சக்கரா இவங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா மூலாதாரா. அப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது சக்கரா, இந்த சக்கரா வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா இது வந்து என்னென்னா கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட்டு, ரிஸ்க் எடுக்கிறது, எமோஷ்னல், ப்ளஷர் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த ஏரியா வீக்காக இருக்குது. இதனால் என்ன அப்படின்னா எமோஷ்னலி இம்பேலன்ஸு, அவங்க கீழ்நிலை உணர்வுகளில் இருக்காங்க. கீழ்நிலை உணர்வுகள்னால் அந்த லோ ஃப்ரீக்வன்சி. அப்போ லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவுமே அவங்களுக்கு எதிர்பார்த்த எந்த விஷயம், ஏன்னா எப்பவும் அந்த நெகட்டிவான ஒரு துன்பம், துயரம், துக்கம், கஷ்டம், நஷ்டம் அதுலேயே இருந்தால் என்ன ஆகும், அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி மணிப்புர சக்கம் வந்து அது வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல், அதுவும் வந்து பிளாக் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் ஆனது என்ன அப்படின்னா ஹார்ட் சக்கரா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரெயின் வந்து தாட்டு, அதுதான் வந்து சிக்னல் அனுப்புது. ஹார்ட் வந்து ரிசீவ் பண்ணுது. அந்த ஹார்ட்டோட எனர்ஜி வந்து ரொம்ப சிங்க் ஆகிருக்கு. அப்போ அவங்க கீழே அதாவது தேர்ட் லெவல் மேட்ரிக், இந்த தேர்ட் லெவல் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல். அப்போது தேர்ட் லெவல் மேட்ரிக்ஸில் சர்வைவல் மேட்ரிக்ஸில் மாட்டிக்கினாங்க. இன்னொன்று அவங்களுடைய ஹார்ட் எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இல்லை. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா லைஃப்பில் அவங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு துன்பம், துயரம், துக்கம், கஷ்டம், நஷ்டம், இந்த நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். பட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹஸ்பண்டோ கூட இருக்கவங்களோ ஏமாற்றிட்டாங்க, இல்லை ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அதே நினைக்க என்ன ஆகுதுன்னா அகைன் அண்ட் அகைன் இந்த எனர்ஜி லெவல் வந்து டவுன் ஆகிட்டே போகுது. அப்போ லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது அந்த லோ லெவலில் இருக்கும்போது லோ லெவல் விஷயத்தை தான் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ இவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த ஏரியா. அதுக்கப்புறம் அதே கம்யூனிகேஷன் எபிலிட்டி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கு லீடர்ஷிப்பு, கம்யூனிகேஷன் எப்படி ஸ்ட்ராங். இன்னொன்று வந்து இந்த சக்கரா ஆக்னை சக்கரா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி அடிக்கிறதுல அவங்க கில்லி, அவங்க என்ன சொன்னாலும் அதை பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள் ஃபைனலாக இருக்குது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஆக்னை அது சகஸ்கரா சக்கரா, இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இது வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக இல்லை. அப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுவும் இந்த ஒரு இதுவும். ஸோ இதான் அந்த சக்கரா வச்சு நம்ம என்ன இன்டர்பிரட் பண்ணலாம், இந்த ரிப்போர்ட்டாகவே வரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல். ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு மேனேஜபிள் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆனால் மேனேஜபிள் லெவலில் இருக்குது. எனர்ஜி, அவங்களுடைய எனர்ஜியை வந்து எப்படி உங்களை வந்து ஒரு வெயிட் எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எனர்ஜி ஆப்டிமலாக எனர்ஜி இருக்கணும். அந்த எனர்ஜியோடைய ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 65 கிட்ட, ஆல்மோஸ்ட் 60 கிட்ட இருக்குது 60க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போது ஆப்டிமல் எனர்ஜி லெவலில் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல சென்ட்ரல் பிரெயின் வர்சஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதில் வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமில் 2 சிஸ்டம் இருக்குது, நர்வஸ் இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ். சிம்பத்தட்டிக் நர்வஸ்ன்றது என்ன அப்படின்னா ஆக்சிலேட்டர் மாதிரி. பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் என்ன அப்படின்னாக்கா அது பிரேக் மாதிரி. ஒரு வண்டியில் எப்படி பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் கண்டிஷனாக இருக்கணுமோ அது மாதிரி நம்ம உடம்புல இந்த இடநாடி, பிங்கள நாடி, இந்த நாடி வந்து கரெக்டாக பேலன்ஸாக இருக்கணும். அது இருக்கா அப்படின்றதுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கணும்னா இங்கே பாருங்கள், ஆப்டிமல் பேலன்ஸ் சிம்பத்தட்டிக் பேராசிம்பை எவ்வளோ இருக்கணும்னா 1.5 இல்லை 1.523 மாடரேட்டு.
இப்போ இவங்களுக்கு எப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 1.3 1.3. ஸோ அப்போ அவங்களுடைய சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் பேலன்ஸாக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது எமோஷனல் இம்பேலன்ஸில், எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கான்னா இருக்கு. எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 77% அவங்களுக்கு அந்த ரெசிலியன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சிலர் பாருங்க வேற ஒருத்தர் எடுக்கிறேன், குமார், இங்கே பாருங்க ரெசிலியன்ஸ் அவருக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க 35. அப்போ அவர் என்ன பண்ணால் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால என்ன ஆகுது, பயம் வந்துடுது. ஃபியர் வந்தாலே என்ன ஆகிடும், லோ ஃப்ரீக்வன்சி. அப்போ பயம் வந்துடுது, பயம் வந்துடுது, பதட்டம் வந்துடுது, எதிர்த்து போராடக்கூடிய திறன் இல்லாத போது என்ன ஆகுது, அவரோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு பாருங்க, இவங்களுக்கு கட்ஸ் இருக்கு 50%க்கு மேலே இருந்தால் ஓகே. அதே மாதிரி எனர்ஜி ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா எப்படி வண்டியில் ஃபியூல் எப்படி ரிசர்வில் இருக்கோ அது மாதிரி இவங்க எனர்ஜி 100% இருக்குது. அதே பாருங்கள் வேறு யாராவது காட்டுறேன், அவங்களோட எனர்ஜி லெவல் பாருங்கள், ஓகே இவருக்கு ஓகே, இவருக்கு ஓகே, இவங்களுக்கு ஓகே, இவங்களுக்கு பாருங்கள் எனர்ஜி லெவல் 80 எவ்வளோ இருக்குன்னா 82.76. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் பார்க்கலாம் இங்கே ஏறி. அதுக்கப்புறம் ஆர்கன், உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம க்ரீனில் இருக்கணும். இந்த க்ரீன் ஜோனுக்குள்ளே இருந்தாலே என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும், அது த்ரோட்டு, கார்டியோவாஸ்குலர், ட்ரான்ஸ்ஃபர், டிசெண்டிங் கோலன், வேரியஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே இது. சப்போஸ் நமக்கு உடம்புல நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வருதுன்னா அது ஃபஸ்ட்டு எங்கே வரும்னா நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லப்படுற ஆறால தான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 to 1 இயரில் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபிசிக்கல் பாடி போவோம். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வெல்னஸ், ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்க்குறது இல்னஸ். அப்போ வெல்னஸுக்கு நம்ம விதமாக பார்க்குறோம், இல்னஸ் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். ஆனால் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம முதலே நம்ம பார்க்கலாம், சரி இவங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கா, வியாதி இருக்கா அப்படின்னு பார்க்குறத இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ஏரியாவில் எனர்ஜி டிஸ்பேலன்ஸ் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா அடினல், ஏற்கனவே பார்த்தோம். அடினல் என்னன்னா பயம், அந்த பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. இப்போ பேலன்ஸ், இந்த சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எந்தெந்த ஆர்கனில் முன்ன பின்ன இருக்குது அப்படின்றத இதை பார்க்குறது. இதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் ஜோன். இது ஹெட் ரீஜனில் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, எல்லாமே க்ரீன்லேருந்து ஆப்டிமல், கொஞ்சம் டவுனில் இருக்குது. அதே மாதிரி கார்டியோவாஸ்குலரில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்குறோம். அதுக்கப்புறம் எண்டோகிரைன் சிஸ்டம்ன்றது பீனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, பேங்க்ரியாஸ் கிளாண்டு, கோரோன கிளாண்டு, அடினன் கிளாண்டு. இந்த கிளாண்டு சிஸ்டம் எல்லாமே எனர்ஜி ஆப்டிமலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். மஸ்குலர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி, எல்லாமே க்ரீனில் இருக்குது. அப்புறம் இப்போ ஈரோஜெனிஷியல் அது எப்படி இருக்குது சிஸ்டம் அவங்க பார்த்துக்கலாம். நர்வஸ் சிஸ்டம், நர்வஸ் கொஞ்சம் பிரேக் டவுன், பட் அவங்களும் ஒத்துட்டாங்க, ஆமாங்க கொஞ்சம் நர்வஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்புறம் இம்யூன் சிஸ்டம், இது எல்லாமே பார்க்கலாம். இதை நம்ம ரிப்போர்ட்டாக கூட எடுக்கலாம். ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இங்கே இருக்கு பாருங்கள், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதை ரிசல்ட் பாருங்கள். இந்த ரிப்போர்ட்ஸ் இதுதான் இன்ஸ்டண்ட்டாக. இதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். ஏன்னா விரல் மேட்ச் ஆக வரைக்கும் எடுத்தே வேணும். 5 to 10 மினிட்ஸில் எடுத்துடலாம். இன்டர்பிரிட்டேஷன் உடனே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ரிப்போர்ட் உடனே ரெடி. அந்த ரிப்போர்ட்டை வச்சு நான் இன்டர்பிரட் இப்போ நான் சொன்னது அவங்க எப்படி இருக்காங்கன்றது சொல்கிறேன். இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது எல்லாமே இல்லை இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குன்னா இங்கே பாருங்கள், சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குது, ரெஜிம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோனல் ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு என்ன டேபிள் அதிலே லிஸ்ட் இருக்குது. என்னென்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இதுலேயே வந்துடும். இது உங்களுடைய ஹெல்த் பேக்ரவுண்டு எல்லாமே செக் பண்ணி வந்துடும். அப்புறம் உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு எப்படி இருக்குன்றது. இதுக்கு அடுத்தது உங்களுடைய அனலைசிஸ், எனர்ஜி, ஸ்ட்ரெஸ் லெவல், ஹெல்த் ரிசர்வ் எல்லாமே இதில் பார்த்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. இப்போ சக்கரா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபங்க்ஷனல் எனர்ஜெட்டிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் கரெக்டாக இருக்கா, அந்த சிஸ்டம் பிரகாரம் தான் அது வேலை. நம்ம சிஸ்டம் பிரகாரம் வேலை செய்யலை.
நம்ம இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், அதெல்லாம் கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம். ஆனால் நம்ம உடம்பு அது பயாலஜிக்கல் கிளாக் பிரகாரம் அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி உங்கள் உடம்புல இருக்கிற ஆர்கன் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லோ எனர்ஜியில் இருக்குது. எங்கெங்க பார்த்தீங்கன்னா ஹைப்போதலமஸ். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாக தூக்குறது இல்லை, மெமரி லாஸு, ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியானது தான் இந்த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொன்று கார்டியோவாஸ்குலர் கொஞ்சம் ஹார்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே தான், தூக்கம் இல்லாத அந்த ப்ராப்ளம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது. எதெல்லாம் இந்த கலரில் இருக்குது பாருங்கள், ரெட் கலர், இதெல்லாம் வந்து லோ, வெரி லோ இல்லை, லோவாக. மற்ற எல்லாமே ஆப்டிவ், நார்மல்ன்றது க்ரீன். அப்போ இது அவங்க ரிப்போர்ட்டை வந்து எடுத்துடலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் எப்படி இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். தெரியுதாமா? தெரியுது சார். ஓகே, உடனே வெளியே வரணும் அதுலேருந்து. ஓகே ஓகே, ஓகேவா? இப்போ இந்த டெக்னாலஜி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது வந்து ரஷ்யன் டெக்னாலஜி மூலமாக நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களை பற்றி ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருவேன். இது எவ்வளோ நேரம் ஆகுன்னா 10 நிமிஷம் தான் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஜெர்மன் டெக்னாலஜி மூலமாக உங்களுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது நான் சொல்ல போகிறேன். அதை பார்க்க ரெடியா? ரெடினா ஓகே. இப்போ எல்லாமே நான் சயின்டிஃபிக்காக தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் பிரகாரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னொரு ஜெர்மன் டெக்னாலஜி. இது பாருங்க, டிவைஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி, அது வந்து ரஷ்யன் டெக்னாலஜி, ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமா ஒருத்தரை அனலைஸ் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு இல்லையா உங்களுக்கு? இப்போ என்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட் என்னோட டேட்டா பேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இவர் வந்து ஒரு இந்த கிளைண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு எப்படி இருக்காரு அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இன்ஸ்டண்ட்டாக இப்போ இவருடைய ஃபோட்டோ நான் கேப்சர், இவருடைய டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்கு. இப்போ இவர் இருக்கிறது வெளியூர், ஈரோடு. இப்போ நான் இப்போதைக்கு அவர் எப்படி இருக்காருன்றது நான் அனலைஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, இதுதான் டிவைஸ். இந்த டிவைஸ் மூலமா இவருடைய எனர்ஜி ஃபீல்டு, அதாவது ஆரா சக்கராவை அனலைஸ் பண்ணுறேன். ஆரான்றது அரௌண்ட் எனர்ஜி ஃபீல்டு, சக்கரான்றது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற 7 சக்கரங்கள். இது இவருக்கு எப்படி இருக்குது, இவர் தாட் பேட்டர்ன் என்னன்றதை நான் சொல்கிறேன், அனலைஸ் பண்ணுறேன். இப்போ ஓகே, ஸோ இவருடைய ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணேன். ஓகே, இவர் பாருங்கள், அவரோட உடம்பை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு 7 கலர் இருக்கும். FGR, வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். பட் இவருடைய ஓவரால் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% இருக்கணும், 75% இருக்குது. இவருடைய கிரவுன் சக்கரான்றது தான் சகஸ்கரா சக்கரா. அந்த சகஸ்கரா சக்கரா 90% இருக்கணும். அவருக்கு எவ்வளோ இருக்குன்னா 74% இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த சக்கரா பிளாக், ஓப்பன் ஆகல, சக்கரா வந்து பிளாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் ஐ சக்கரா வந்து ஹை. அப்போ அவர் சொல்லி அடிக்கிறதுல கில்லி சூப்பராக. அவர் வந்து அவர் தாட் பேட்டர்ன், அதாவது அவருடைய இன்ட்யூஷன், கிளாரிட்டி ஆஃப் தாட்டு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய த்ரோட் சக்கரா, த்ரோட் இருக்குங்க பாருங்க, த்ரோட். இந்த த்ரோட் சக்கரா பார்த்தீங்கன்னா ஹை. அப்போ அவர் கம்யூனிகேஷன் எபிலிட்டி, லீடர்ஷிப்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஹார்ட் சக்கரா லோ. என்னன்னா ஏதோ லைஃப்பில் யாரோ கூட இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டதால அந்த மறக்க முடியாமல் அதே வெறுப்பில் டெய்லி இதை பற்றியே நினச்சி மனம் முருகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்ட் எனர்ஜி வந்து சிங்க் ஆயிடுச்சு. ஏன்னா ஆர்ட் எனர்ஜி நல்லா இருந்தால் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அது விரிவடைஞ்சால் தான்
நமக்கு தேவையானது நம்ம அதுக்கு நம்ம பாசிட்டிவாக தான் பாசிட்டிவ் வரும், ஆனால் நெகட்டிவாக போயிடுச்சு. அப்போ அது வந்து பாருங்கள் லோவாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல ஹார்ட்டில் எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கன்ஜஸ்டடாக இருக்குது. ஓகே, அடுத்தது சோலார் பிளெக்ஸ், அது வந்து பாசிட்டிவாக இருக்குது 90%. ஓகே, சேக்ரல் ப்ளஸ் என்னென்னா எமோஷ்னல் இம்பேலன்ஸ், வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை, ஏன்னா எனர்ஜி லோவாக இருக்குது. ரூட் சக்கரா மூலாதார சக்கரா, அது பாருங்கள் 91% இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது. பட் இதனால் அவருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சர்வைவல் நல்லா இருக்குது, அவருக்கு ஃபினான்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இப்போ இதை வச்சு அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு கஷ்டம் ப்ராப்ளம் நடந்ததால் அதையே நினச்சி உருகுறதுனால ஹார்ட் எனர்ஜியும் டவுனாக இருக்குது, ஒரு கிளாரிட்டியாக இல்லை, அதாவது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இல்லை, தூக்கம் சரியாக இல்லை, அதனால் மெலட்டோனியன் சுரக்கலை, காஸ்மிக் எனர்ஜி ப்ராப்பராக ரிசீவ் பண்ணல, அதனால் இஸ் நாட் ஃபீலிங் ஹாப்பி. இன்னொன்று வந்து சந்தோஷமாக இல்லை. சரி, இதை எதெல்லாம் சக்கரை வந்து க்ளோஸ் ஆகிடுச்சோ அதெல்லாம் இன்னும் ஃபர்தராக டீப்பாக அனலைஸ் பண்ணி அவருடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்ற போது அனலைஸ் பண்ணுற இந்த ரிப்போர்ட் வருது பாருங்கள். ஓகே, இதில் இப்போ இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் இன்னும் தாட் பேட்டர்ன் இருக்குது. அதாவது இப்போ நான் வந்து என்ன ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நபருடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சு அவங்க கண்ணுகள் கிளாரிட்டி தெரியுது சார், கிளியரா இருக்கு. ஓகே, the person cannot give their love to other people. வாழ்க்கையில் யாரோ ஒருத்தன் லைஃப்பில் வில்லங்கம் பண்ணுறதால நம்ம சுற்றி உள்ளவரெல்லாம் மோசம், எவனுமே சரி கிடையாது, எவங்கிட்டையும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் தன்னைத்தானே லாக் பண்ணிட்டு இதுவும் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் மாதத்துக்கு 2 லட்ச ரூபாய் வருமானத்தை பார்த்தவர் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் வருமானம் கூட அவரால் பார்க்க முடியாது போச்சு. என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து அந்த இடத்துல ஃபர்கிவ்னஸை கொடுக்கல, மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் எலிவேட்டட் ஃப்ரீக்வன்சிக்கு போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவர் லோயர் ஃப்ரீக்வன்சிலே இருக்கிறதுனால என்ன ஆகுது, இஸ் நாட் ஏபிள் டு லவ். பாருங்கள் இந்த ரிப்போர்ட் எப்படி வருது பாருங்கள், அவர் அனலைஸ் பண்ணோன்னே இந்த ரிப்போர்ட் எல்லாமே வருது. அவர்கிட்ட செக் பண்ணும்போது அவர் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று பாருங்கள், தி பர்சன் ஒன்லி ஃபீல்ஸ் ஒர்த்தி ஆஃப் பீயிங் லவ்ட் அண்ட் அக்செப்டட் த்ரூ பேரண்ட்ஹுட். பசங்களுக்கிட்டே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. டியூ டு தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்ஜுரிஸ் தெர் இஸ் அ ஃபியர் ஆர் அன்சர்டனிட்டி அபவுட் ஃபீலிங். இது மாதிரி அவருடைய தாட் பேட்டர்ன் நிறைய வரும். அப்போது இதை வந்து செக் பண்ணும்போது அவருடைய தாட் பேட்டர்னை வச்சு அவர் எந்த லெவலில் இருக்கார், அவர் லோயர் ஃப்ரீக்வன்சியில் இருக்காரா இல்லை ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்காரா. மேக்ஸிமம் லோயர் ஃப்ரீக்வன்சியில் இருந்தார்னா அப்போ என்ன நடக்கும், அப்போ அவருக்கு வாழ்க்கையில் எதுவுமே அவர் எதிர்பார்க்குற விஷயம் எதுவும் நடக்காது. சரி, இது ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இதெல்லாம் கரெக்டாக என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு பிளானெட்டு அதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோல் இல்லையா அப்படின்னா இது இவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதும் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் அவருக்கு அனலைஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இதில் பார்க்கும்போது சட்டில் பாடின்றது என்ன, அது அஃபெக்ட் ஆகுது. சட்டில் பாடின்றது இன்டர்னலாக என்னது அப்படின்னா, அதாவது நம்ம உடம்பு வந்து 5 லேயர்: ஃபிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, மைண்டு பாடி, இன்டலெக்சுவல் பாடி அண்டு ஸ்பிரிச்சுவல் பாடி. இதில் நடுவில் இருக்கிற இந்த 3 அதுதான் வந்து சட்டில் பாடி. அதாவது எனர்ஜி பாடி, மைண்டு பாடி, இன்டலெக்சுவல் பாடி பாதிக்கப்பட்டிருக்கு. அது ப்ரியாரிட்டி எவ்வளோன்னா, இதை சரி பண்ணுறதுக்கு எத்தனை % ப்ரியாரிட்டினா 60% ப்ரியாரிட்டி டு சால்வ் திஸ் இஷ்யூ. இதுவே வந்து ஒரு 45 கீழே இருந்தால் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விட்டுலாம். ஆனால் 60% போது we love to seriously take care of harmonizing his frequency. அதுக்கப்புறம் பாருங்கள் ஜென்ரல் ப்ரொடக்ஷன்றது வெளியிருந்து வர நெகட்டிவ் எலமெண்ட்ஸ், நெகட்டிவ் டாக்ஸிக் அது லோடாக இருக்குன்னா அது கொஞ்சம் தான், அது ஒன்றும் பெரிய 47 ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அவருக்கு இல்லை. செல் ஹார்மோனி, செல்லு வந்து நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னா, ஏன்னா நம்ம உடம்புக்கு செல்லுக்கு எது உணவுன்னா நம்ம ஃபுட்டு அந்த கார்போஹைட்ரேட்டை இந்த செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா அதை ரிசீவ் பண்ணி அதை தான் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஏடிபியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா செல்லு டிஸ்ஹார்மனைஸ்டாக இருந்தால் அப்போ நியூட்ரிஷன் ப்ராப்ளம். அப்போ இவருக்கு என்னென்னா செல் ஹார்மோனிஸாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 45 கீழே இருக்குது, அப்போது அவர் செல்லு நல்லா இருக்குது. ஸ்லீப்பிங்கு வந்து ஓரளவுக்கு ஓகே, மேனேஜபிள் இதுதான் இருக்குது. பட் இவருக்கு வேறு பிளானட்டோடைய டிஸ்டர்பன்ஸு எதுவும் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று இவருக்கு பார்க்கலாம், இன்னொரு ரிப்போர்ட் மட்டும் அவர் பார்த்துட்றேன். அது என்ன அப்படின்னா, இவருடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத, அந்த நெகட்டிவ் எமோஷனை சால்வ் பண்ணுறதுக்கு பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி.
பேக் ஃப்ளவர் அப்படின்றது உங்கள் ஃப்ளவர் மெடிசன் மூலமாக எப்படி சால்வ் பண்ணலான்றதையும் நான் சொல்லிடுவேன். இப்போ ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ இவருக்கு என்னன்னா இன்டாலரன்ஸ், எந்த ஒரு டாலரன்ஸ் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப நோண்டி நுங்கெடுத்து அது அப்படியா இப்படியான்னு பார்த்து அந்த மாதிரி பாருங்கள். %65 இது மாதிரி இவருடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவருடைய கோல் என்ன கோல் அப்படின்னா, நேற்றே பார்த்தேன் இவருக்கு வந்து மாதம் வந்து என்ன வருமானம் வருதுன்னா 20,000 தான் வருது. ஏன்னா சரியாக ஒர்க் பண்ணலை. பட் 50,000 வருமானத்தை கொண்டு வரணும்னா எந்த அளவுக்கு அவருடைய எனர்ஜி சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத அந்த பேராமீட்டரும் அனலைஸ் பண்ணியாச்சு. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லோவாக தான் இருக்குது. என்ன லோவாக இருக்குது? அவருடைய இப்போ என்ன கேரியர் பண்ணுற, இப்போ என்ன பிஸ்னஸில் இருக்காரோ அது அவருக்கு இன்கம்மை கொடுக்காது. ஏன்னா அது டவுன். இன்னொன்று மைண்டு பாடி சோல் ஆர்கனைஸ்டாக இல்லை, டவுன். இன்னொன்று 50,000 சம்பாதிக்கிற அளவுக்கு ஒர்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்று பிஸ்னஸ் இருக்கார தவிர பட் அவருக்கு சோசியல் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது என்னென்னா பிஸ்னஸ் இருக்குன்னா நிறைய பேருடைய கான்டாக்ட் இருந்தால் தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அதுவும் இல்லை. இது எல்லாமே எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை அனலைஸ் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜெர்மன் டெக்னாலஜி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த 2 டெக்னாலஜி பற்றி இங்கே யாருக்கா டவுட் இருந்தால் கேட்கலாம். அட்மிட் பண்ணிட்டேன், கேட்கலாமா? யாருக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இப்போ கேட்கலாம். சரி, ஓகே. எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஓகே, இப்போ ஃபர்தராக மறுபடியும் நம்ம அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம எதையுமே சரி பண்ணாம என்ன இருக்கோ அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த நம்முடைய சப்கான்ஷியஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் என்ன இருக்கோ இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டில். நம்ம பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டில் என்ன இருக்கோ இதை தான் அட்ராக்ட் பண்ணது யூனிவர்ஸ்லேருந்து. ஒத்தவை இருக்கும். ஏன்னா ரேடியோவை பொறுத்த வரைக்கும் டியூன் பண்ணலாம். பட் இங்கே நமக்கு எப்படின்னாக்கா நம்மளுடைய உடம்பை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு என்னவோ அது ஆட்டோ பைலட். அதில் என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக அதை கனெக்ட் ஆகி எடுத்துக்கும். அப்படி பண்ணும்போது நம்ம தொடர்ந்து நெகட்டிவாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் அதே இருக்கும்போது மறுபடியும் அது போய் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும்போது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரப்ட் ஆகிடும். இப்போ கம்ப்யூட்டரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த விண்டோஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது வெர்ஷன் 1. இப்போ என்ன வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. அப்போ அது ஃப்ரம் டைம் டு டைம் அப்கிரேட் ஆகுது. ஒரு மொபைல் ஃபோனும் எடுத்துங்க. முதல்ல 2G இருந்தது, இப்போ 5G. 5Gயில் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஆண்ட்ராய்டு. அது மாதிரி நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம கரெக்ட் பண்ணாமல் அப்கிரேட் பண்ணாமல் அது அப்டேட்டே பண்ணலன்னா அந்த ஓல்டு ஃபைலில் வச்சு நம்ம மறுபடியும் நம்ம என்னதான் கான்சியஸாக நம்ம அப்படி இப்படி எல்லாம் திங்க் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட்டே வராது. ஏன்னா நமக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் நம்மளுடைய ஆழ் மனசில் இருக்கிற பதிவுகளை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த ஆழ்மன பதிவுகள் இருக்கிற நெகட்டிவை நம்ம கிளியர் பண்ணலை. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை அப்கிரேட் பண்ணலன்னா நமக்கு பிரச்சனை தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை பாருங்க. ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருந்தாக்கா நம்மளுடைய ஹார்ட் எனர்ஜி பாருங்க எந்த அளவுக்கு வந்து அது வைப்ரேட் ஆகி எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்க. அதே லோ ஃப்ரீக்குவன்சியாக இருக்கும்போது சுருங்கி இருக்கு. அப்போ ஃபியர், லோ ஃப்ரீக்குவன்சி வரும்போது பயம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியாது. அதே நம்ம வந்து லவ், அப்ரிசியேஷன், கிராட்டிடியூட் இந்த மாதிரி ஒரு சில அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய மின்காந்த அலைகள் அது அதிகமாகும்பொழுது நம்மளால அட்ராக்ட் பண்ண ஒன்றும் இல்லை. வெரி சிம்பிள். ஒரு இரும்பு இருக்கு. அந்த இரும்பை நீங்கள் மேக்னடைஸ் பண்ணால் அதை சுற்றி உள்ள இரும்பை அட்ராக்ட் பண்ணும். அது மேக்னடைஸே பண்ணலைன்னா எதையும் கிட்ட வந்தால் கூட அது அட்ராக்ட் பண்ணாது. அதை மாதிரி நீங்கள் மனித காந்தமாக மாறணும்.
அப்போ நீங்கள் மனித காந்தமாக மாறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு நீங்கள் மாறணும். அப்படி லோயர் ஃப்ரீக்வன்சியில் ஹையர் லெவலில் மாறணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த 2 டெக்னாலஜி, ஜெர்மன் டெக்னாலஜி, ரஷ்யன் டெக்னாலஜி மூலமாக. இப்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன அசௌகரியம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. டாக்டர் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்களோ அதை எடுத்துகிட்டு அப்படியே பண்ணுறதில்ல. அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட்டு, உங்களுடைய பெயின் பாயிண்ட்டு என்ன ஏதுன்றது கூட உங்களால் சொல்ல தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்கிறத வச்சு அவர் எடுத்துக்கணும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணாரு, சரி ஓகே, அவருக்கு டவுட் வரும், சரி இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, இதெல்லாம் வச்சு அவர் அதை பார்த்து அவர் டயக்னைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து அவர் என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலான்னு என்ன மாத்திரை மருந்து கொடுக்குறாரு. பட் அது மாதிரி இங்கே எப்படின்னா உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை டியூன் பண்ணுறதுக்கு, உங்கள் சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் சொல்லலாம், ஜென்ரலைஸாக சொல்லுவீங்க, என்னன்னு தெரியல. இப்போ நான் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 1/2 hour முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணார். அவர் எனக்கு என்னன்னே தெரில, எனக்கு உடம்புல பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பண பிரச்சனை, சம்பாதிக்கிறான், பணம் கையிலே நிற்க மாட்டேங்குது, யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, பணம் கொடுத்தவங்க கொடுக்க மாட்டேங்கிறான், இப்படியே கிட்டத்தட்ட பிரச்சனையே தான் சொல்கிறாரு. என்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இந்த பிரச்சனை உங்களால் சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். உடனே பண்ணுமா? உடனே எல்லாம் முடியாது. ஏன்னா இது ஆப்ரேட்டிங்ஸ் இதை கிளியர் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகணும்னா 21 நாள் என் கூட நீங்கள் பயணம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நான் சொல்கிறதே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போ ஜோசியம் ஜாதகங்கள்லாம் சொல்கிறாங்களே, எனக்கு இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு வராது சார், ஏன்னா எனக்கு ஜோசியத்தில் வந்து எனக்கு தசா புத்தி இல்லை சார், இதை சொன்னார் அவர் இந்த டைம்ஸில், அது மாதிரி இல்லை, அதனால் எனக்கு எதுவும் வராது. நீங்கள் ஜோசியக்கார் சொன்னார், சரி ஜோசியன்றது ஒரு சயின்ஸு, ஆனால் சொல்கிறவர் சயின்டிஸ்டாக இல்லை, அவர் அதை வச்சு ஏதோ அவர் அனலைஸ் பண்ணி ஏதோ சொல்கிறாரு. பட் நீங்கள் அதை பார்த்துட்டு அவர் சரியாக சொல்லியிருக்கலாம், இல்லை தவறாக கூட சொல்லியிருக்கலாம். அவர் சொன்னதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், ஒரு அலர்ட் ரிப்போர்ட்டு, ஒரு வெதர் ரிப்போர்ட் மாதிரி, இன்றைக்கி மழை வருமா வராதான்னு வெதர் ரிப்போர்ட்டு சொல்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு தசா புத்தி இல்லை, அதனால் எனக்கு இப்போ எதுவும் நல்லது நடக்காதான், இன்னும் 2 வருஷம் வராது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆழ் மனசில் எப்படி ப்ரோக்ராம் ஆகிடுன்னா உங்களுக்கு எதுவுமே விளங்காது. அப்படின்னு ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஆழ் மனசில் மட்டும் இல்லை, உங்கள் உடம்பு வந்து எதனால் ஆக்கப்பட்டுனா எல்லாமே செல்ஸு, உங்கள் செல்ஸ் எல்லாமே, ஏன்னா யுவர் செல்ஸ் லிசன் டு யுவர் தாட்ஸு, உங்களோட எண்ணங்களை அது வாட்ச் பண்ணுது. அது என்ன பண்ணுது, ஓ நம்ம ஓனருக்கு இதெல்லாம் தேவையில்லை போல இருக்கு, பிரச்சனையை தான் கேட்குறாருன்னு பிரச்சனையை இழுத்து விட்டுரும். அதனால தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை வந்து சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் சரி பண்ணால் இதெல்லாம் வரும். இவ்வளோவும் சொன்னீங்க என்ன பண்ணுறாரு, இருந்தாலும் எனக்கு வராதுங்க. ஏன்னா இப்போ சரிங்க, இப்போ நீ கூட ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் ஒரு தெளிவு கொடுக்க போகிறேன், நீ வேணால் வாங்க அப்படின்னா, இல்லை நான் கோயிலுக்கு போகணுன்றார். அப்புறம் என்ன சொல்கிறார், இல்லை சார் நான் கோயிலுக்கு போய் சாமி போகாத கோயில் இல்லை சார், வேண்டாத தெய்வம் இல்லை சார். நீங்கள் கோயிலுக்கு போனாலோ, என்ன குட்டிக்காரன் அடித்தாலோ, எத்தனை அங்க பிரச்சனை பண்ணாலோ, என்ன தெய்வத்தை நம்பினாலோ, பட் உங்களை நம்புங்க, உங்களுக்கு உள்ள இருக்கிற தெய்வத்தை நம்புங்க. உங்களை வந்து ஃப்ரீக்குவன்சியை ஹையர் ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் மாறுங்க. உங்கள் ஃப்ரீக்குவன்சி எலிவேட்டடாக இந்த மாதிரி மாறிச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பது நிஜம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா, சரி சார் நான் வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னாரு. சரி எப்போ வரீங்க அப்படின்னு சொன்னேன். வரேன் சார், அடுத்த வாரம் வரேன் சார். பார்த்தீங்களா, உங்களால் என்ன பிரச்சனைனா உங்களால் டிசிஷன் எடுக்க முடியல கரெக்டான. ஆமாம் சார், எந்த ஒரு முடிவு என்னால் எடுக்க முடியல சார். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால, ஹார்மோன் கார்டிசால் சுரக்கிறதுனால, அது வந்து லாஜிக்கல் பிரெயினை ஷட் டவுன் பண்ணதால முடிவெடுக்க முடியல. அதுக்கப்புறம் சொன்ன பொண்ணுக்கு அதையும் சரி பண்ணுறேன். சரி சார் நான் அடுத்த வாரம்னா நாலுலேருந்து அடுத்த வாரம் தானே, அப்போ எப்போ வரீங்களா, கோயிலுக்கு போனோம் சார். போங்க கோயிலுக்கு போங்க, போயிட்டு வாங்க. எப்போ வரீங்க, நாளைக்கு முடியாது சார் கோயிலுக்கு, நாளைக்கு கோயிலுக்கு. சரி புதன்கிழமை வாங்க. புதன்கிழமையா, சரி சரி எப்படி நான் சண்டேக்குள்ளே வந்துடுறேன். நிச்சயமாக நீங்கள் வரமாட்டீங்கன்ற. ஏன்னா என்ன காரணம் சொன்னால் நான் அப்புறம் சொல்கிறேன். என்ன காரணத்தால் அவர் வரமாட்டேன்னு சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை மாதிரி பிரச்சனை உங்களுக்கு யாராவது இருக்கு, ஏற்கனவே ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அந்த மாதிரி, அவருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவருக்கு 21 நாள் அவருக்கு என்ன பண்ண, முதல்ல வந்து அவருக்கு இந்த ரஷ்யன் டெக்னாலஜி, ஜெர்மன் டெக்னாலஜி மூலமாக
அவருடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்குவன்சின்றதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஹீலிங் ப்ராசஸை அவருக்கு கொடுத்து, அதாவது அவர் மட்டும் திருந்த மாட்டார். அப்போ நான் எங்கள் சைட்லேருந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமாக அவருடைய ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணலாம். இன்னொன்று வந்து 21 நாள் சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணலாம். ஏன் 21 நாள் பண்ணுறோன்னா, நாங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். இது என்னதுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து ரீவயரிங் ஆகுது. ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா சப்கான்ஷியஸ்ல அந்த பேட்டர்னை மாற்றினா மூளையில் ஒரு சில இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் அவர் டெய்லி பேஸில் அவர் கரெக்ட் பண்ணும்போது பேட்டர்னை மாற்றும் போது 7 நாளில் எப்படி இருக்கும், 14 டேஸில் எப்படி இருக்கும், 21 டேஸில் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும். ஓல்டு பேட்டர்னை தூக்கிட்டு, ஓல்டு பேட்டர்ன் தூக்கிட்டா டெலீட் பண்ணுறதுலாம் இல்லை, ரிமூவ் பண்ணுறதுலாம் இல்லை, அது இருக்கும். ஆனால் அது வந்து வேலை செய்யாமல் அது வந்து கொஞ்சம், அதாவது அது வந்து தின்னாயிடும், இது திக்காயிடும். அப்போது புதுசாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 42 நாள் தொடர்ந்து நான் சொல்கிறத காலையில் தூங்கி எழுந்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சொல்கிறத செஞ்சார்னா சூப்பராக அவர் ஜெயிச்சுவார். பட் இதுக்கு வந்து சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, 21 நாள் என்ன காஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதை பாருங்கள், நானே காட்டுறேன் பாருங்கள் என்ன காஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். இந்த பயோவல் ஸ்கேன் ரஷ்யன் டெக்னாலஜி மூலமாக உங்களை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இது நேரில் தான் வரணும். இதுக்கு என்ன சார்ஜ்னா 2000 அந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும். அதே ஹீலிங்கிறது ஆரா சக்கரா பிஹேவியரல் பேட்டர்ன், அதுக்கப்புறம் நெகட்டிவ் எமோஷன், கோல் செட்டிங், இது எல்லாமே இதை பார்த்து இது ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நேர்லேயும் பண்ணலாம். இதுக்கு என்ன சார்ஜ்னா இதுக்கு ஒரு 2000 ஆகும். இந்த 21 நாள் சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் அப்படின்னா 6500. இப்போ அவருக்கு வந்து மேஜராக 2 ஹீலிங் டெய்லி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங் 2 ஹீலிங் போகும் 21 நாளைக்கு. அதனுடைய காஸ்ட் எவ்வளோனா 5000. டோட்டலாக உங்களை சரி பண்ணுறதுக்கு இந்த 21 நாளுக்கு என்ன ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆகுதுன்னா 15500. சார் இதான் ஆஃபர் இருக்கான்னு அவர் கேட்டார். இது அவர் இப்படி தான் சொன்னேன், ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு. சரி ஓகே, ஆஃபர் எவ்வளோ அப்படின்னது அவருக்கு 9900 ஆஃபருங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் சொன்ன உடனே அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி சார் நிமிஷம் சார், 9900 அதாவது 15500ல 9900 பே பண்ணா போதுங்கிறது. ஆமாம் எஸ் கரெக்ட். ஆஃபர்னு சொன்னா ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட். ரைட் ஓகே 15500 டோட்டல் அமௌண்ட்டு. ஆஃபர் போக எவ்வளோ பே பண்ணோன்றது அவருக்கு நான் சொன்னது 9900. அவர் என்ன சொன்ன 9900 அப்படின்னு. அப்போ சரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல வருமானம்லாம் வருது. ஆனால் இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கே ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறாரு. தன்னை இம்ப்ரூவ் பண்ண நிறைய பேர் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா தன்னுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க தெரியல. ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அதனுடைய காஸ்ட்டை வந்து பேர் பண்ணணும். ஆனால் அவர் அந்த காஸ்ட்டை பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன் சார். இந்த ஃபோனுடைய காஸ்ட் எவ்வளோ உங்கள் ஃபோனு அப்படின்னு. அது ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் சார் யூஸ் பண்ணுறேன், ஆனால் 2 ஃபோன் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன, ஒன்று 2G யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று 5G யூஸ் பண்ணுறேன். பட்டன் ஃபோனும் யூஸ் பண்ணுறேன், ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ணுறேன். சரி பட்டன் ஃபோன் எதுக்குன்னா வெறும் கால் மட்டும் பண்ணுறதுக்குது, மற்றபடி வாட்ஸ்அப்பு மற்ற இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறேன் சார். சரி 2G 5Gனா எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? 5G தான் சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன் காஸ்ட்டு வந்து 25,000 ரூபாய் வாங்கி வச்சுருக்கீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன். அதை வந்து நீங்கள் அப்கிரேடட் வெர்ஷனை தான் யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. ஆனால் உங்கள் ஆழ் மனசை 2G மாதிரி வச்சுருக்கீங்களே சார், அது நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே கொஞ்சம் யோசித்து என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நான் வரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் கண்டிப்பாக வருவேன் சார். நீங்கள் என்ன நினைக்கிறேன்? நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னேன். ஏன் வரமாட்டீங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, ஓகே இது ஏன் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன் வரமாட்டேன்னா அவருடைய மூளை சர்வைவல் ப்ரோக்ராம் தான். எல்லாருக்குமே மூளை வந்து சர்வைவல், மூளை 2 வேலை செய்யும். என்னென்னா ஒன்று வந்து உங்களோட எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும், உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் எனர்ஜி வச்சுக்கணும். 2வது உங்களை எப்பவுமே கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுக்கணும், உங்களுக்கு சேஃப்டியாக வச்சுக்கணும். அதுதான் அது மூளையோட பை டிஃபால்ட்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் அது உங்களை கோட்டீஸ்வரன் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், பணக்காரன் ஆகணும், சந்தோஷம் அப்படிலாம் வந்து ப்ராக்டிஸ் இல்லை. பை டிஃபால்ட்டு உங்களை சேஃப்டியாக வச்சுக்கிறது தான் மூளை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் தான் உங்கள் மூளையை பிரெயினை ட்ரெயின் பண்ணணும்.
ட்ரெயின் பண்ணி ஸ்கில் ட்ரைனிங் பண்ண மூலமாக அது மாதிரி பண்ணாதான் நீங்கள் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா இப்போ உங்கள் மூளை growth மோடுக்கு ரெடி ஆகாமல் சர்வைவல் மோடில் இருக்கு. அப்பா இதெல்லாம் வேணாப்பா, இதெல்லாம் மாற்றணும், 21 நாள் அவர் என்ன சொல்கிறாரு வேலை செய்யணும், அது எவ்வளோ, அதுவும் சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1/2 hour தாங்க. காலையில் ஒரு 1/4 மணி நேரம் தூங்கி இருந்தவுடனே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம், அவ்வளோதான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம்னு இவ்வளவும் சொல்லிடும். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்கலாம் சார்னாரு. நான் என்ன சொன்னேன், இல்லை சார் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணன்றது முக்கியம்தான். ஆனால் அவங்க மூளை என்ன சொல்லுன்னா, ஐயோ உங்ககிட்ட காசு இல்லையே. இப்போ நான் கேட்டேன், இல்லை சார் காசு அரேஞ்ச் பண்ணுவோம். சரி உங்கள்கிட்ட மொபைல் யூஸ் பண்ணீங்க, 25,000 ரூபாய் ஃபோனு கீழே விழுந்துச்சு, உடஞ்சி போச்சு. அதில் தான் எல்லாமே வச்சுருக்கீங்க. உங்கள் ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகட்டும், பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்கள் கம்பெனி எல்லாமே அதில் தான் இருக்குது. இப்போது அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. இப்போ மொபைல் ஃபோனு 25,000 ரூபாய் உடஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக 25,000 தேவை இருந்தால் தான் இந்த மொபைல் ஃபோனை வர முடியும். பணம் எப்போ ரெடி ஆகுதோ அப்போ நம்ம மொபைலை வாங்கிக்கலான்னு இருப்பீங்களா, இல்லை எப்படியாவது பணம் ரெடி பண்ணி வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி வாங்கி தானே தெரியும். 2 இருக்குது ஆப்ஷன். ஒன்று கம்பல்சன் டு டூ, இன்னொன்று ஆப்ஷன் டு டூ. இப்போ நம்ம வகையில் என்ன பண்ணோம், நம்மளை ஸ்கிப் பண்ணி அது சோம்பேறி. அது என்ன பண்ணோம், நம்மளை சேஃப்டியாக தான் வச்சு பார்க்கும். டெவலப்மெண்ட்டுக்குள்ள அது நம்மளை ஒத்துழைக்காது. அது என்ன பண்ணோம், நம்மளை என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லும். என்ன சாக்கு சொல்லும், என்கிட்ட காசு இல்லை, அதுவும் டைம் கிடையாது, நீங்கள் வேறு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் முடியாது, இல்லை சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், எல்லாரும் அப்படிதான். அப்புறம் நம்பிக்கை இல்லை சார், இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பார்த்து பேசியிருக்கேன், எல்லாம் ஆகோன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தா ஒன்றும் வராது சார். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார் இப்போ என்ன நான் ஒன்றும் மோசமாலாம் ஒன்றும் போகல, நல்லா தான் இருக்கேன், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், சரி மெதுவாக பார்த்துக்கலாம், இப்படி தான் சார் நீங்கள் முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் என்ன பண்ணார்னா, இல்லை நான் கண்டிப்பாக வந்துடுவேன், வாங்க, நான் உங்களை ஃபோன் பண்ணி எப்போ வரீங்கெல்லாம் கேட்க மாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருக்குது டெவலப் ஆகணும் வாங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கூட 2 விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா நோ யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிடிஎஃப் ஃபைல் கிட்டத்தட்ட 100 பேஜ். இதில் கம்ப்ளீட் சீக்ரெட் எல்லாமே 100 பேஜ் இன்ஃபர்மேஷன் தமிழ்ல இங்கிலீஷில் இருக்குது. இந்த புக்கு பிடிஎஃப் ஃபைலு ஃப்ரீ. இதுக்கப்புறம் 21 நாள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அட்வான்ஸ்டு லெவல், ரெண்டுமே கூட அட்வான்ஸ் 21 நாள் ப்ரோக்ராம். இது வீடியோ, ரெக்கார்டட் வீடியோ, ஒவ்வொன்றும் 1/2 hour அப்படி பார்த்துங்க. அப்போ இவ்வளவும் எல்லாமே ஃபேக். எதுக்காக அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இதை கொடுக்கறது. இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய அப்ஜெக்டிவ். நான் முடிச்சிட்டேன். இதில் உங்களுக்கு இது வரைக்கும் நான் கொடுத்த ப்ரெசன்டேஷனில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். உங்கள் ஃபீட்பேக் தான் கேட்டேன், எப்படி இருக்குது நீங்கள் பிடிச்சிருந்தது. நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப டெக்னாலஜி அதாவது டெக்னாலஜி பேஸில் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இது வரைக்கும் 6000 பேர் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீட்பேக் தான் கேட்டேன். எப்போ ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு கேட்கல, என்ன ஃபீட்பேக், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இதை பார்த்து? எக்ஸலண்ட் அண்ட் குட் சிவகுமார், இஸ் வெரி குட், தேங்க்யூ. நீங்கள் இப்போ அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஓகே, இல்லை மெசேஜ் போட்டாலும் ஓகே. ஸோ உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்து தான். நல்லா இருக்குன்னா அடுத்த வாரமாக கண்டக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா இப்போ மக்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இவங்களுக்கு ஒரு தாயத்தை ஏதாவது இல்லை கருங்காலி மாலை, நீங்கள் தாயத்தையோ கருங்காலி மாலையோ இந்த மாதிரி ஏதாவது விஷயம் போட்டால் கூட நடக்குமா அப்படின்னா நடக்காது. என்ன காரணம்னா உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி லோயர் லெவலில் இருந்தால் அந்த கருங்காலி கத்துரும், அது வேலை செய்யாது. உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி நல்லா இருந்தால் அது வேலை செய்யாதுன்னு சொல்லுவேன். எல்லாமே வேலை செய்யும், சூப்பராக வேலை செய்யும். எது சூப்பராக வேலை செய்யும்? கருங்காலி மாலையான சைடு ஒரு எதோ கொடுக்குறாங்களோ அது வேலை செய்யும். அதுக்கு எனர்ஜி இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, பட் அது வேலை செய்யும். உங்களுடைய எனர்ஜி லோவாக இருந்தால் அது போயிடும். உங்கள் எனர்ஜி ஓரளவுக்கு நல்லா இருந்தாக்கா அது இன்னும் கொஞ்சம் உங்களை தூக்கி விடும். அதுதான். ஓகே, சூப்பர் சார். சிவா, வெரி குட், தேங்க்யூ சிவா. I have already attended many of your programs. Through your classes, I have learned a lot of innovative things that I have never heard much about before. The way you explain highly advanced and high-tech concepts to simple that even an LKG thank you very much, even an LKG sorry even வணக்கம். very happy to attend your program. Again
sorry, LKG student can understand history. Very good, super. I am very happy to attend your program again today after a long time. It is my sincere wish that continue to conduct many more useful programs, especially those that create awareness among people. Thank you, sir. God bless. Thank you very much, Shivakumar. Yes, Shiva. Thank you. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கம்மா. ஓ நல்லா இருந்தீங்க சார் நீ செஷன். Thank you. புதுசா இந்த விஷயம் புதுசா வந்து இப்படி ஒன்று இருக்குன்றத நான் இன்னைக்கு அறிஞ்சு கொண்டேன். நல்லா இருந்தது. Okay. Thank you sir. Thank you very much. Okay, right. So உங்களுக்கு ஃபர்தரா இதை பற்றி இன்னும் வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும் இல்லை அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா மேடம் கான்டாக்ட் பண்ணலாம். மேடம் பத்மினி மேடம் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் நம்பர் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் கொடுங்க. என்னுடைய நம்பர் 9445045460. 9445045460. ஓகே, பாருங்க வாட்ஸ்அப் கொடுங்க 944504. எஸ், கரெக்டாக பாருங்க நம்பர் 9445045460. எஸ் 94450460. கரெக்டா? எஸ் சார். ஓகே, ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். எஸ் 94450454. இல்லை தப்பு, ஒரு நிமிஷம். இல்லை தப்பா போட்டிருக்கீங்க. நீங்க type 54னு போடுறது. ஒரே ஒரு நிமிஷம் சார். 9445055460. ஓகே ஓகே, இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணீங்க. சப்போஸ் நான் உங்களுக்கு இதில் இருக்கிற ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சப்போஸ் இஃப் யூ வாண்ட், நீங்கள் மேடத்தை கேளுங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அந்த நாலேஜ் எனக்கு வேணும் சார் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் இருக்கிற ஸ்னாப்ஷாட்ஸ் மட்டும் ஒரு சில முக்கியமான ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சார் விஜய் பெருமாள் சார் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. விஜய் பெருமாள், நீங்கள் திரும்ப பார்க்கலாமா அப்படின்னு. பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே உங்கள் டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்குது. நீங்கள் எப்போன்னு சொன்னீங்கன்னா நான் உடனே உங்கள் ரிப்போர்ட்டை உடனே அனுப்புகிறேன். ஓகே, ரைட். ஓகே மேடம். ஓகே, ஸோ ஃபினிஷ். தேங்க்யூ. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. எஸ் சார். 1.5 மணி நேரம் போனதே தெரியல இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் ரொம்ப இப்போ நம்ம சிவகுமார் சார் கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் சார் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா 100% சயின்டிஃபிக்கலான விஷயங்கள். ஆனால் ஒரு சயின்டிஃபிக்கலான விஷயம் அது வந்து நமக்கு எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒருத்தருக்கும் அழகாக புரிகிற விதத்தில் நமக்கு வந்து சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது வந்து நிறைய ஒரு புது விஷயங்களை கற்றுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், இல்லை உங்கள் சம்மந்தமாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறோம். இந்த 1.5 hour வந்து நீங்கள் எல்லாருமே உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு சண்டே டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு 1.5 மணி நேரம் ஆனாலும் எனக்கு ஒரு புது விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ இளங்கோவன் சார். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப அழகாக. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. குட் நைட். குட் நைட்.